சிகட சக்கர செம்முகம் வைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கரவின் மணிய உரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவார் அருவமோ உருவம்மாயே அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி புலம்பதோர் மேனியாக கருணை ஊர்முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தான் குதித்தனன் உலகம் உய்ய இதயமாங்குகையில் இருந்து நீயற்றும் இதயமாங்குகையில் இருந்து நீயற்றும் இதந்தர நடனம் யார் அறிவார் உதயமாங்கதிர்வோல் ஒளிவிடும் மன்றில் உத்தம நின்பெரு நடனம் மதியிலேங்கண்டு வாழ்ந்திட அருள்வாய் மதியிலேம் கண்டு வாழ்ந்திட அருள்வாய் மன்னவ என்றென்று வேண்டி விதியினை வென்று கூத்தினை கண்ட வியாக்கிரபாதனை புகழ்வா வியாக்கிரபாதனை புகழ்வா சைவத்தின் மேற்சமய வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரம் திருவாசகம் உய்வைத்தரச் செய்த நால்வர் ஒற்றாளியும் உயிர் துணை போதமுரு சூத முனி புகன்ற காந்த புகழ்கடலில் படிந்ததனுள் பொருளதான மேதகுவன் புனலறிந்தி வையம் உய்ய வெய்யதுயர் பரவியனு வெம்மதீர தாதவிழ் பூம்பொழிற் காஞ்சி குவட்டில் ஏறி சலதி அமுதின் நகர் செந்தமிழதான காதன் மழை பொழிந்த அருட்கொண்டலான கச்சியப்பன் பாதமலர் உச்சி வைப்பாம் கச்சியப்பன் பாதமலர் உச்சி வைப்பாமலரியா நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள புக்கங்களே பேசும் பாலூர் தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பரவே அறிவறியான் கோலமும் நம்மையாட்கொண்டருளி கோதாட்டின் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் விடினும் உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பா திருச்சிற்றம்பலம் ஆறுமுகம் 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 என்று போதி ஆகமணி மாதவர்கள் பதமலர் சூடுமடி யார்கள் பதமேதுணைய சென்று நாளும் ஏறுமயில் வாகன குகா ஏறுமயில் வாகன குகா சரவணாயனது ஈசயன மானமுன சென்று மோதும் ஏழைகள் குலமி வேதனவீனாவிலுனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ
வாக உமை தந்த வேளே நீசர்கடமோடனது ஜீவினையலாமடிய நிடுதனி வேல் விடும தங்கள் வேலாம் சீரி வரும் மாறவுணங்காவியுனு ஆனை முக தேவதுனை வாஜிகரி அண்டகூடம் சேரும் அழகார் பழனி வாழ் முருகனே பிரம சேரும் அழகார் பழனி வாழ்வுமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிதானே தேவர் வரதா முருக தம்பிரானே தம்பிரானே. நம்ம பார்வதி பதே அருட்கடலாகிய அம்பலவானுடைய பெருங்கருணையினாலே இன்று கந்தபுராணம் என்கின்ற ஞான நூலிலே தோத்திரம் என்கின்ற பகுதியிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தோத்திரம், மாணிக்கவாசகர், திருத்தொண்டர்கள், சரஸ்வதி இவருடைய தோத்திரம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநாவலூரிலே அவதாரம் பண்ணினவர். திருநாவலூர் உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்தில் திருநாவலூர். நால்வரும் நம்முடைய தமிழ்நாட்டில் தான் அவதாரம் பண்ணியிருக்கிறார்கள். நால்வரும் 4 வேதங்களைப் போல வந்தவர்கள். இருக்கு, யஜுர், சாமம், அதர்வனம் என்கின்ற 4 வேதத்தின் வடிவாக வந்தவர்கள். அந்த வேதத்தை தமிழிலே பாடினவர்கள். வேதம் சிவபெருமான் பாடியது வடமொழியிலே, அந்த வேதத்தில் உள்ள சாரத்தை தமிழிலே பாடி தந்தவர்கள். அதனால திருமுறை இவர்களுடைய 4 தேவார திருவாசகங்கள் வேத சாரம்னு சொல்றது, வேதாகம சாரம்னு சொல்றது, வேதாகம சாரம் சொல்றது. ஏன்னா வேத ஆகமங்கள் நமக்கு தெரியாது. வேதாகமங்கள் வடமொழியில் இருப்பதனால மற்றவர்கள் சாமானியர்கள் படிக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த வேதாகமங்கள் தான் சிவபெருமானுடைய முதல் நூல். சிவபெருமான அருளிய முதல் நூல். மற்ற சமயங்களுக்கெல்லாம் மனுஷர்களால் இயற்றப்பட்ட நூலுப்பா. சைவ சமயத்துக்கு கடவுளை செய்த நூல் சிவபெருமானே அருளி செய்த நூல் வேதாகமம். அந்த வேதாகமத்தினுடைய உண்மைகளை, அதில் இருக்கின்ற பொருளை தமிழிலே பாடி தந்தவர்கள். அவர்கள் 4 செய்திருக்கிற அதிசய செயல்கள் வேறு யாரும் இனிமேல் செய்யவே முடியாது. அதுக்கு முந்தியும் செய்தது இல்லைன்னு சொல்லலாம். அவர்களுக்கு பின்னாலேயும் யாரும் செய்யலை. செய்ய முடியுமா? எலும்பை பெண்ணாக எழுப்ப முடியுமா? மயிலாப்பூர்ல எலும்பை பெண்ணாக, கல்ல தெப்பமாக மிதக்க வைக்க முடியுமா? சுந்தரர் முதலை விழுங்கிய பிள்ளையே 2 வருஷத்துக்கு முந்தி முதலை விழுங்கிய பிள்ளையே வரவழைச்சவர். மாணிக்கவாசர் ஊமையை பேச வச்சு சிவபெருமானையை மண்ணு சுமக்க வச்சு சிவபெருமானையை அடிவாங்க வச்சவர் மாணிக்கவாசர். மாணிக்கவாசருக்காக சிவபெருமான் மஞ்சு வந்து அடிபட்டார். அவர்கள் பாடல் எல்லாம் சிவபெருமானே உள்ளே இருந்து அவர்களை பாட வச்சான். உள்ளே இருந்து அவர்களை பாட வச்சான். அவங்க போய் கல்லூரியில் படிச்சுட்டு இலக்கண இலக்கியங்களை படிச்சுட்டு எழுதின பாட்டு இல்லை, கவிதை எல்லாம் இப்போ எழுதுறாங்கல்ல, அது மாதிரி அவங்க பாடலை. அவங்க அருளினாலே கடவுள் உள்ளே இருந்து உணர்த்தியதினாலே பாடினார்கள். உள்ளே இருந்து உணர்த்தியபடி ஞானத்தாலே பாடினது. நினைச்சு பார்த்து எழுதுனதில்லப்பா. ஞானம் வந்துருச்சுன்னா அது பாட்டில் தானா வரும், பாட்டு வரும். அதனாலே பால் குடித்த உடனே பாடினாரு. ஒரு சூளை நோய் வந்த உடனே பாடினாரு. ஒரு ஓலை கொடுத்த உடனே பாடினாரு. திருப்பரந்துறையில் எல்லா தீட்சையும் பண்ணினாரு, பாட்டு வந்துருச்சு. திருவடி தீட்சையை பண்ணினாரு, பாட்டு வந்துருச்சு. யாருக்கு? மாணிக்கம். திருப்பரந்துறை. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடிய காலம் உபதேச காட்சி. திங்கக்கிழமை அது அங்கே வந்து அபிஷேகமா தரிசனமா? திருப்பரந்துறையில் மாணிக்கவாசர் உபதேச காட்சி திருப்பரந்துறையில். அதனால இந்த 4 சிவபெருமானே 4வராக அப்படி அப்படி ஒரு பாரு வேடம் தாங்கி வந்தது. சிவபெருமானே நேராக வர முடியாம நேராக வந்து ஊரெல்லாம் சுற்றிட்டு அலைய முடியுமா? அவருக்கு எவ்வளோ வேலை இருக்கு. அதனால இந்த 4 பேரை தனக்கு பக்கத்தில் இருந்தவர்களை இந்த பூமிக்கு வர செய்யுது. அது நம்ம தமிழ்நாட்டுக்கு வர செய்யுது. நாமே இப்போ வங்காளம், அசாம், காஷ்மீர் அங்கெல்லாம் பிறந்திருந்தோம்னு வச்சுக்கோப்பா, இந்த தமிழ்லாம் கேட்க முடியுமா? வெளியில் தாராளமாக சுத்த முடியாது, உள்ளே தானே இருக்கணும். உண்டா இல்லையா? அவ்வளவு பயங்கரம். இங்கே அப்படி இல்லையே. அதனால இந்த தமிழை, இந்த சைவத்தை, இந்த ஆலயங்களை எல்லாம் காண வேணும், கேட்க வேணும்னா அதுக்கு தமிழ்நாடு தான் பொருத்தம். அதனால தான் மனித பறவை வேண்டுவதே இந்த மாநிலத்தேன்னு கேட்டார். மனித பறவையும் வேண்டுவதே
இந்த மாநிலத்தை, எந்த மாநிலத்தை? தமிழ் மாநிலத்தில். அதனால அப்படி இவர்கள் பூமியில மனிதர் வயிற்றிலே பிறந்திருந்தாலும் மனிதராக இருந்தாலும் கூட அவர்களை சிவபெருமான் அருள் செய்து அவர்களை சிவமாக ஆக்கி அவர்கள் மூலம் பாட வச்சார். சிவமாக ஆக்கி அவர்களை பாட வச்சார். அதனால அவர்கள் பாடிய பாடல்கள் சிவபெருமானே பாடிய பாடல்கள். அது மலையினார் பருப்பதன் துருத்தி மார்பேறு மாசிலா சீர்மறை காடு நைத்தானம் நிலையினான் எனதுரை தனதுரையாக நீரனின் தேருகன் தேரிய நிமலன் என்பது ஞானசம்பந்தர் தேவாரம். அதனால எனதுரை தனதுரையாக, எனதுரைன்னா நான் பாடுற பாட்டு எல்லாமே, நான் பேசுறது எல்லாமே சிவபெருமானுடையதுன்னார் ஞானசம்பந்தர். எனதுரை தனதுரையாக அப்படின்னு 10 பாட்டு. அந்த இளம்பையங்கோட்டு தேவாரம், சென்னைக்கு பக்கத்தில் இளம்பையங்கோட்டுன்னு இருக்கும், அந்த கோயில் தேவாரம் எனதுரை தனது. அதே மாதிரி அருணகிரிநாதர் யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தானே வர வேலவர் தந்ததனால் கருது அனுபூதியில். யாமோதிய கல்வியும், எனக்கு இருக்கிற கல்வியும் ஞானமும் வேலவன் கொடுத்ததினாலே என்ன எல்லாம் தெரியுது இல்லை, பாட்டுக்கு புரியுதில்ல. யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே வர வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமே நடவி நீது கந்தர் அனுபூதி. அதனால இவர்கள் மனித உருவத்தில் வந்தா கூட மனிதர்கள் அல்ல, மனிதர்கள் உருவத்திலே வந்த சிவபெருமான், மனிதர்கள் உருவத்திலே வந்த சிவபெருமான். 4 வேதங்களே 4 வடிவம் எடுத்து வந்தது போல அப்படிப்பட்ட ஒரு அருளாளர்கள். அவர்கள் நம்ம நாட்டிலே அவதாரம் பண்ணி நாம் இருக்கிற ஊரெல்லாம் சுற்றி பார்த்து பாடியிருக்கிறாங்க. அதுதான் பெரிய அதிசயம். அந்த சூழலிலே நாமெல்லாம் வசிக்க முடியாத ஒரு பாக்கியம். இந்த சிவாலயங்கள், அவங்க பாடிய சிவாலயங்கள்லாம் இருக்கிற ஊரிலே இந்த ஊருக்கும் வந்திருக்கலாம், அந்த பாட்டு கிடைக்கல. இப்போ இந்த சிவாலயம் இப்போதைக்கு பக்கத்தில் வந்ததில்லை, எல்லாம் பழங்காலத்து சிவாலயம் தானே, வந்திருக்கலாம். ஆனால் பாட்டு கிடைக்கல, இந்த ஊருக்கு கிடைக்கல. ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு அருளாளர்களிலே சுந்தரமூர் சுவாமி திருநாவலூரிலே சிவாச்சாரியர் குலத்திலே உருக்கொண்டிருக்காங்கல்லவா, அந்த குலத்திலே அவங்க அப்பா வேறு சடையனார், அம்மா வேறு இசைஞானியார். ஐயர் குருக்களையர் பூஜை ஒன்றாகல 30 திருமேனி திருண்டுவார். அந்த குலத்திலே வந்தோம். இவர் முதல்ல எப்படி அவதாரம் தெரியுமா? முன்ன சிவசிருத்தி. இவர் சிவசிருத்தின்னா தெரியுதா? சிவனே இவர் உண்டு பண்ணினார் சுந்தரர். கைலாயத்தில் பெரிய கண்ணாடி, நிலக்கண்ணாடி வச்சிருக்கிறாராம் சிவபெருமான். அப்போதைக்கு அவர் மேக்கப் பண்ணிக்கணும்ல சிவபெருமான், தன்னை அலங்காரம் பண்ணிக்கிறதுக்காக அலங்காரம் பண்ணிட்டு கண்ணாடியில் பார்ப்பாரு. அது மாதிரி கண்ணாடி வச்சிருக்கிறாரா. அந்த கண்ணாடியில தன்னை பார்த்தாரா, பார்த்து தன்னுடைய அழக வெளியிலே வாழ்னாராம். சுந்தரா வெளியில வாழ்னாராம். சுந்தரம்னால அழகுனால ஒண்ணல்லவா, சுந்தரா வெளியிலே வாழ்னாராம். வெளியில வந்தார். அடியன் செய்யும் பணி என்னன்னு கேட்டாரு. நமக்கு பக்கத்துல திருநேற்று பட்டகத்தை தாங்கி கொண்டு பூ பறித்து நமக்கு மாலை கட்டி சாத்து அப்படின்னு அவருக்கு வேலை கொடுத்தார். சிவபெருமானே படைத்தது சுந்தர். அதை எங்க சொல்றாரு தெரியுமா சுந்தரர்? கைலாயத்துக்கு யானை மேலே போகும்போது பாடின தேவாரம் இருப்பாரு. திருவஞ்சகலத்தில் யானை அனுப்பிச்சிருந்தாரு. 2000 கொம்புள்ள யானை எங்கிருந்து வந்துச்சு? கைலாயத்திலிருந்து அனுப்பிச்சு பிரமா விஷ்ணு இந்திரன் முதலானவர்களை எல்லாம் அனுப்பி வைத்து சுந்தரன் திருவஞ்சகலத்தில் பாடிக்கொண்டிருக்கிறான். அவன் இந்த யானை மேலே ஏற்றி கொண்டு வாருங்கள்னு சுவாமி உத்தரவு போட்டார். 2000 கொம்புள்ள வெள்ளை யானை. அவர் அந்த யானையில சிவபெருமான் கூட ஏறுறது இல்லை. அவர் மாட்டு மேலே தான் அதிகமாக ஏறி வருவார். சிவபெருமான் எதில் ஏறி வருவார்? மாட்டு மேலே தான் வருவார். பசுவேரும் எங்கள் வரமன், பசுவேரும் எங்கள் வரும். அப்படி அந்த யானை மேலே ஏறி போகும்போது பாடிய தேவாரம் தான் தானனை முன்படைத்தான்ங்கிற தேவாரம். தான் என்னை முன்படைத்தான் சொல்றாரு இல்லவா? தான் ஆகிய சிவபெருமான் முன்னே என்னை படைத்தான். அந்த உண்மை அந்த கடைசி தேவாரத்தில் சொல்றாரு. தான் என்னை முன் படைத்தான், தான் என்னை முன் படைத்தான், அறிந்து தன் பொன்னடிக்கே நான் என்ன பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்த வானனை வந்தெதிர்கொள்ள, வானனா தேவரெல்லாம் எதிர்கொள்ள, வானனை வந்தெதிர்கொள்ள மற்ற யானை அருள் புரிந்து உனுயிர் வேறு செய்தார் முடித்தான் மலை உத்தமனே என்று அந்த முதல் தேவாரத்தில் பாடுறார். சிவபெருமானே என்னை முன்னே படைத்தான், என்னை முன்னே படைத்தான், தான் என்னை முன் படைத்தான். அதனாலே சிவபெருமானுடைய பிரதிபிம்பம், சிவபெருமானுடைய
பிரதிபிம்பம். சிவபெருமானுடைய மறுவடிவம், சிவபெருமானுடைய அழகே சுந்தரம். அது இங்கே வந்து அவருக்கு சுந்தர மூர்த்தினே பேராகி போச்சு. அவங்க அப்பா அம்மா வச்சவர் நம்பி ஆரூரன், அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு நம்பி ஆரூரன். அப்புறம் பின்னாடி அவருக்கு வந்த பேரு சுந்தரன். அங்கே கைலாயத்தில் ஆளாள சுந்தரர்னு பேரு, ஆலகாலசத்தை கொண்டு வந்தபடினாலே ஆளாள சுந்தரன் பேரு. அப்படிப்பட்டவர். அவர் திருநாவலூரிலே அவதாரம் பண்ணி 16 வயசில் கல்யாணம் பண்ண போனார். சிவபெருமான் வந்து தடுத்து விட்டார். அது காரணம், அங்கே போய் நீ கல்யாணம் பூமியில் பிறந்து அந்த அணிந்திதே கமலினி என்கின்ற 2 பெண்களையும் நீ திருமணம் செய்து கொண்டு பிறகு இங்கே வருவாயாக அப்படின்னு உத்தரவு போட்டார். அது கலங்கினார். நான் எப்படி கீழே போவேன் சாமி, அப்படி போனாலும் நீ வந்து தடுத்து ஆண்டு கொள்ள வரும்னு கேட்டுக்கிட்டாரு. அதே போல் கல்யாணத்தில் வந்து தடுத்து ஆண்டு கொண்டார். அது இந்த 2 பெண்கள் எல்லாமே புத்தூர் சடங்கவை சிவாச்சாரியருடைய பெண்ணை கேட்டு தீர்மானம் பண்ணி கல்யாணம் நடக்கிற சமயம் தாலி கட்டுற சமயத்தில் வந்து தடுத்து விட்டார். யார்? சிவபெருமான். தாலி கட்டுற சமயத்தில் வந்து அங்கே கேட்டுக்கொண்டபடியே, ஐயனே மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்தாண்டு அருள் புரியன என்று கேட்டுக்கொண்டார். அதே மாதிரி தடுத்தாண்டு கொண்டார். ஞானசம்பந்தருக்கு கொடுத்தாண்டார், திருநாவுக்கரசரை மடுத்தாண்டார், சுந்தரரை தடுத்தாண்டார், மாணிக்கவாசகரை கெடுத்து ஆண்டார். அப்படிப்பட்டதில் இவரை தடுத்தாண்டார். எதில் தடுத்தாண்டார்? உலகியல் நெறியிலே செல்லாதபடி அருள் நெறியிலே செல்ல வேண்டும் என்பதற்காக தடுத்தாண்டார். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லுவாங்க. 1000 பொய் சொல்லி கல்யாணத்துக்காக 1000 பொய் சொல்லலாமா அப்படின்னு ஒரு பழமொழி. ஏன்னா அவ்வளவு ஒரு உயர்ந்த உலக வாழ்விலே அது முக்கியமானது. வாழ்வுன்னா அதுதான், கல்யாணம் தான் முதல்ல. அப்படிதானே? கல்யாணம் பண்ணா தானே வாழ்வு. அதனால 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லுவாங்க. இவர் 1000 பொய் சொல்லி கல்யாணத்தை தடுத்து விட்டார். பொய்யோலை. அதனால அப்படி ஒரு கல்யாணத்தை தடுத்து விட்டமேன்னு சொல்லி சுவாமிக்கே மனசில் ரொம்ப கவலையாக இருந்துச்சு. சிவபெருமானுக்கு அப்படி கவலையாக இருந்து ஒரு கல்யாணம் பண்ண போகிறவனை தடுத்து விட்டோம்ல, என்னதான் இருந்தாலும் தடுக்கலாமா அப்படின்னு நினச்சி என்ன பண்ணார்? அவனுக்கு 2 கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பண்ணி வச்சு, ஒரு கல்யாணத்தை தடுத்தார 2 பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு பண்ணி வச்சு விட்டார். 1க்கு 2 பண்ணி வச்சா அதை தடுத்த ஒரு குறை நீங்கிடும் அல்லவா? அதுக்காக அவரே நின்று 2 கல்யாணம் பண்ணி வச்சார். இவர் போய் பொண்ணு வீட்டில் பொண்ணு கேட்கல, அவங்க வந்து மாப்பிள்ளை விட்ட பார்க்கல. சுந்தரர் கல்யாணம் எப்படி? இவர் போய் பொண்ணு வீட்டில் இவங்க சனத்தை அனுப்பிச்சு பொண்ணு கேட்கல, அவங்க வந்து மாப்பிள்ளை விட்ட பார்க்கல, மாப்பிள்ளை பார்க்கல. பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்துக்கிட்டாங்க, கோயிலில் பார்த்துக்கிட்டாங்க. பார்த்த உடனே இந்த கோயிலில் திருவாரூரில் இருக்கிற தியாகராசர்கிட்ட போட்டார் உத்தரவை, இந்த மாதிரி சாமி இந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி என்னாரு. அவரே ராத்திரியில் கனவுல போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லி திருவாரூரில் இருக்கிற அந்த நல்லடியார் எல்லாருடைய கடவுளையும் போய் காலையிலே பறவைக்கும் சுந்தரனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவா அப்படின்னு உத்தரவு போட்டார். ஒரு சிரமம் இல்லை. அதே மாதிரி நடந்து வச்சு. அதே மாதிரி திருவொற்றியூர் கல்யாணம்னா அதிசயம். அந்த கல்யாணத்தையும் சங்கிலி நாச்சியாரை பார்த்தாரு. அவர் இவளை பார்த்தார், இவள் அவரை பார்த்தார். இந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அங்கே திருவொற்றியூர் இருக்கிற தியாகராஜா கிட்ட போட்டார். அவரும் தியாகராஜா, இவரும் தியாகராஜா. திருவொற்றியூரில் இருக்கிற தியாகராஜா கிட்ட செங்கிலி நாச்சியாரை கல்யாணம் பண்ணி வைக்க மனு போட்டார். உடனே எடுத்துக்கிட்டாரு, போனார். செங்கிலி நாச்சியார் கனவுல போனார். செங்கிலி நாச்சியார் கனவுல போனார். பொண்ணே உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன்னார் அந்த பொண்ணுக்கிட்ட. அந்த பொண்ணு எப்படிப்பட்டவ தெரியுமா? சிவனடியாரத்தான் கல்யாணம் பண்ணிக்க, வேற விட்ட பண்ணிக்க மாட்டேன்ட்டான். அவங்க அப்பா அம்மா பேசிக்கிட்டாங்க, இந்த மாதிரி நம்ம பொண்ணு பெருசாகிட்டா இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு பேசினாங்க. அது காதில் கேட்ட உடனே கீழே மயங்கி விழுந்துட்டான். மயங்கி விழுந்தவளை தூக்கி அவளுக்கு உபச்சாரம் பண்ணி, ஏமா இந்த மாதிரி மயங்கி விழுந்துட்டா கல்யாணம்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி உலகத்திற்கு சாதாரண மாப்பிள்ளையை நான் கட்டிக்க மாட்டேன். உன்னை பெறானாக பெற்ற உன் சீரடியோன், உன் அடியார் தாழ்வணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எங்கனவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே துளும்பாய் பணி செய்வோம், அந்த மாதிரி சொல்லிவிட்டான். திருவம்பாவை படிச்சிருப்பாளாடுறவன் யாரு? செங்கிலி நாச்சியார். இப்போ நான் சொன்ன திருவம்பாவா, முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் வேர்த்துமை பெற்றியனே, உன்னை பெறானாக பெற்ற உன் சீரடியோம். என்ன அழகா வைக்கிறார்கள். உன்னை பெறானாக, உன்னை தலைவனாக பெற்று உனக்கு பணி செய்து கொண்டு இருக்கிற நாங்கள், உன்னிடத்துல பத்தி இல்லாதவனை கட்டினவானா எங்க பத்தி கெட்டுப்போம். உனக்கு பற்றிய உடையவர்களாய் உனக்கு அடிமையாய் இருக்கின்ற நாங்கள் ஒரு உலக வாழ்வு விரும்பி உன்னிடத்திலே அன்பு இல்லாத பற்றி இல்லாதவனை கட்டினோம்னா எங்க பத்தி வீணா புரிஞ்சாமி. அதனாலே உன்னை பெறானாக பெற்ற ஒன்றியோ உன் அடியார் தாழ்மணிவோ, அங்கவர்க்கே வாங்காவோ, அன்னவரே எங்கனவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே துளும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையை எமக்கெங்க நல்குதியில் என்ன குறையும் எலோமேல உரம்பாவாய் என்பது 9வது திருவம்பாவை. அந்தப்படி அந்த பொண்ணு சொன்னான், நான் சிவனடியாரத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு ஒன்றும் சொல்ல முடியல.
அந்த சமயத்தில் ஒருத்தர் அவங்க சொந்தக்காரன் ஆள் விட்டு இருந்தா அந்த பொண்ணை போய் கேட்டுட்டு வா, ஞாயிறுகளார் ஊரில் ஞாயிறு அந்த ஊர் இருக்குதுப்பா, சென்னைக்கு பக்கத்தில் இந்த புழல் சரைன்னு இருக்குது பாருங்க, அதுக்கு பக்கத்தில் அந்த ஊர் இருக்குது. போன வருஷம் போயிருந்தேன். அது அருமையான கோயில், அருமையான குளம். அந்த குளத்தை பார்த்தா குளிக்காமல் வர முடியாது, இப்படி பண்ணி அப்படி அழகாக வச்சுருக்கான். அந்த ஊரில் தான் அவர் பிறந்தது. அதனால் அந்த ஞாயிறுகளார் என்கிறவர் அவருடைய சொந்தக்காரன் பொண்ணு கேட்டு விட்டுருந்தான். ஞாயிறுகளார் வீட்டில் இருக்கிற பொண்ணை போய் கேட்டுட்டு வான்னு ஒரு மாப்பிள்ளை அனுப்பிச்சிருந்தேன். அவன் இங்கே கேட்டேன். கேட்டபோது அவர் சொன்னார், இந்த மாதிரி பொண்ணோட மாமனை கேட்டு சொல்கிறேன், பெரியப்பாவை கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டார். இந்த மாதிரி சொல்ல முடியுமா? என் பொண்ணு சாமியாரை தான் கட்டிக்கிறேங்கிறா, அப்படி சொல்ல முடியும்? அப்படின்னு சொன்னதை போய் சொல்ல போனான்னு சொல்லி போகிறதுக்குள்ளே அந்த கேட்டு விட்ட மாப்பிள்ளை சேர்த்து போனேன். பொண்ணு கேட்டு வச்சோன்னா பாருப்பா, அதான் காலமாயிட்டேன். அது எல்லாம் ஊரே பரவிடுச்சு. இந்த மாதிரி இந்த பொண்ணை கேட்க சொன்னானா, கேட்டுட்டு போகிறதுக்குள்ளே அந்த மாப்பிள்ளை செத்து போனானா, அதனால் அந்த ஞாயிறுகளார் வீட்டுக்கு பொண்ணுக்கு போயிடாதீங்கடா அப்படின்னு நல்லா பேசிட்டான். உசுறு மேலே ஆசை இருக்கிறவனுங்க அங்கே போயிடாதீங்க அப்படின்னு ஊரே பிரபலமாயிடுச்சு. அதுக்கு மேலே அவர் என்ன பண்ணுவார்? ரொம்ப வருத்தப்பட்டார். யாரு? பொண்ணோட அப்பா அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க. கவலைப்பட்டு அதுக்கு மேலே திருவொற்றியூரில் கொண்டு வந்து அங்கே ஒரு ரூம் எடுத்து இவளுக்கு வேண்டிய பொருள்களையும் கொடுத்து பக்கத்தில் தோழிகளை வச்சு பத்திரமா இருங்கன்னு சொல்லி வேலை ரெண்டு தான் கூட இருந்து பார்த்துக்கம்மா, சாமியை கும்பிட்டுக்கிட்டுருமா. அதுக்கு மேலே சாமி உனக்கு எப்படி செய்கிறார்? அப்படி தானே பண்ண முடியும், வேறு வழியே கிடையாது. சாமியுடைய திருவுருளால் உனக்கு எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த காலத்தில் சுந்தரர் போனார். அந்த காலத்தில் சுந்தரர் போனார். பல காலங்களையும் தரிசனம் பண்ணி கொண்டு திருவொற்றியூர் போனார். திருவொற்றியூர் நீங்கள் போயிருப்பீங்களே, நீங்களாம் போயிருப்பீங்க. திருவொற்றியூர் பெரிய கோயில், அற்புதமான ஆலயம். பட்டினத்தார் அங்கே தான் முத்தி பெற்றது. ஞானசுந்தர தேவாரம், அப்பர் தேவாரம், சுந்தர தேவாரம், ரொம்ப சிறப்பான ஆலயம். அங்கே சுந்தரர் அடியார்களோடு போனார். அங்கே தங்கி இருந்துக்கிட்டு தரிசனம் பண்ண போனார். உள்ளே போனார் சாமியை கும்பிட. அவள் உள்ளே மாலை கட்டி, அங்கே மாலை கட்டுறதான் வேலை. கைலாயத்துலேயும் அதான் வேலை, கைலாயத்துலேயும் அதான் வேலை. பார்வதி கட்டி கொடுத்தா இங்கேயும் அதான் வேலை. மாலையை கட்டி உள்ளே போய் கோயிலில் ஐயர்கிட்ட குறுக்கள் ஐயர்கிட்ட கொடுத்துட்டு வெளியில் வந்தேன். இவர் சாமி கும்பிட உள்ளே போனார். போன போது அவளை பார்த்தார். ஓ, இவ இன்னொருத்தி, அவ திருவாரூரில் இருந்தவ பறவை கமலினி. இவள் அந்த அனிந்திதை என்கின்றவள் செங்கிலியாக பிறந்திருக்கிறா அப்படின்னு தீர்மானம் இவருக்கு மனசுல நல்லாவே உண்டாக்கிவிட்டார். உண்டாயிருச்சல்ல, உண்டாக்கிவிட்டார். யாரு? சிவருமா உண்டாக்கிவிட்டார். அப்படியே உண்டான பிறகு பக்கத்தில் இருந்த அடியாரில் விசாரிச்சார். இந்த பொண்ணு யாரு, எந்த ஊர், யாரு பொண்ணு அப்படின்னு கேட்டார். ஐயோ சாமி, அவளை பற்றி பேசவே பயமாக இருக்குது. நாங்கள் அடியார்கள் என்ன ஐயான்னு கேட்டார். இந்த மாதிரி அந்த பொண்ணு சமாச்சாரம், அந்த சிவனடியாரத்தை அந்த பொண்ணு கட்டிக்கிறேன்னு சொன்னால் அதுக்காக கொண்டாந்து விட்டுட்டாங்க. வேறு போனால் கேட்க போகிறவங்க செத்து போடுவானா அப்படி சொன்னோடனே சரி அப்போ நமக்காத்தான் இருக்கும்னு தீர்மானம் பண்ணிக்கிட்டார். இவர் சிவனடியார் தானே. சாமிகிட்ட போனார், மனு போட்டார். யார்கிட்ட? திருவொற்றியூர் தியாகராஜர்கிட்ட மனு போட்டார். அது மணி எப்படி தெரியுமா? அவர் போட்ட மனு இந்த கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி மனுப்பா. பெருமானே, தேவரீர் தலையில் ஒரு பெண்ணை வச்சுருக்குறீங்க, இந்த மாதிரி பரமேஸ்வரா, முக்கண்ணா, நீலகண்டா அப்படின்னு சொல்லித்தானே போடணும். அப்படி தானேப்பா சொல்லணும். அப்படி தேவரீர் தலையில் ஒரு பெண்ணை வச்சுருக்குறீங்க, ஒரு பாதியில் ஒரு பெண்ணை வச்சுருக்கிற அடியே எனக்கு மனுவிலே தெரியுதா எதுக்கு கேட்குறேன்னு? அடியே எனக்கு உனக்கு மாலை கட்டி கொடுக்குறா, என் மாலையை அவுக்குறா. உனக்கு மாலையை கட்டுறா, என் மாலையை அவுக்குறா. அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். சேர்க்கிறாரு. உனக்கு கட்டுறா, என் மாலையை அவுக்குறான புரியுதா? என்னுடைய கட்டை அவிழ்க்கிறாள், மன கட்டுப்பாட்டை அவிழ்க்கிறாள். அதை சொல்றாரு. மங்கை ஒருவால் மகிழ்ந்ததுவும், மங்கை ஒருவால் மகிழ்ந்ததுவும் அன்றி மணி நீள் முடியுங்கண் கங்கை தன்னை கறந்தருளும் காதலுடையீர். கணம் பொருந்திய மகாராஜி இந்த மாதிரி அந்த அதிகாரியுடைய ஒரு சிறப்பை சொல்லி அப்படித்தானே மனு போடணும். இந்த மாதிரி முக்கண்ணா, நீலகண்டா, ஜதாஜிவா அப்படி சொல்லி தானே போடணும். அப்படி போடல. இந்த மாதிரி ஒரு வாதியில் பெண்ணை வச்சிருக்கிற, தலையில் ஒரு பெண்ணை வச்சிருக்கிற சுவாமியே. அதனால மங்கை ஒருவால் மகிழ்ந்ததும் அந்தி மணிகள் முடியும் கங்கை தன்னை கறந்தருளும் காதலுடையீர். அடியேனுக்கு இங்கு நுமக்கு திருமாலை தொடுத்து தொடுத்து என் உள்ள தொடை அவிழ்த்த திங்கள் வதன செங்கிலியை தந்தன் வருத்தன் தீருமென அப்படின்னு மனு போட்டார். அப்படி போட்ட உடனே சாமி மனு எடுத்துக்கிட்டார். அப்படி மனு எடுத்துக்கிட்டு நேராக செங்கிலி நாச்சியார்கிட்ட போனார்.
நேராக செங்கிலி நாச்சியார் யாரு சிவபெருமான். அப்படி போய் செங்கிலி நாச்சியார் கிட்ட பேசுகிறாரு. எப்படி பேசுகிறாருன்னா சாமி சாக்கிரதையாக பேசுகிறாரு. சுவாமி சாக்கிரதையாக பேசுகிறார். எப்படி சாக்கிரதை தெரியுமா? அவன் தவத்திலேயே இருக்கிறவன், தவத்திலேயே இருக்கிறவன். இந்த மாதிரி டாக்டர் படிச்சிருக்கான், என்ஜினியராக இருக்கான். இந்த மாதிரி அவனுக்கு சென்னையிலேயே 50 வீடு இருக்குது, பெரிய மராசு, 10 லாரி 20 லாரி ஓடுது அப்படின்லாம் சொன்னால் அவன் ஒத்துக்க மாட்டான். அதுக்குன்னு என்ன பண்ணார் தெரியுமா? தவத்திலேயே இருக்கிற செங்கிலியே கேள், தவத்திலேயே இருக்கிற செங்கிலியே கேள், உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், அவன் மேருமலையை விட உயர்ந்த தவம் உடையும் அப்படின்னா. மேருமலையை விட உயர்ந்த தவம் உடையும். எல்லாரும் பார்க்கும்படியாக பகலிலே நானே போய் என்னை பாடு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன், நானே போய் கூப்பிட்டு வந்தேன். அப்போ ஏற்பட்ட மாப்பிள்ளையே நான். அப்போ அவள் என்ன சொல்லுவா அப்படின்னா, அந்த மாப்பிள்ளையை கட்டிக்கத்தானே ஆசையாக இருக்கும். சாருந்தவத்தை செங்கிலிகள் சாலை என்பால் அன்புடையான், மேருமலையின் மேம்பட்ட தவத்தான், மேருமலையின் மேம்பட்ட தவத்தான், வெண்ணை நல்லூரில் 6 மரிய யான் ஆள உரியான், உன்னை என இறந்தான் கேட்டான், வார்வன் முளையாய் நீ அவனை மனத்தால் அணைவாய் மகிழ்ந்தார் அப்படின்னாரு சாமி. அப்படின்னு சொன்னோன்னா அவளுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு சந்தேகம். சந்தோஷம், மாப்பிள்ளையினுடைய டைட்டில்லாம் சொன்ன உடனே சந்தோஷம். அதுக்கு மேலே அவருக்கு ஒரு சந்தேகம். சந்தேகம் என்ன சந்தேகம் தெரியுமா? எப்படித்தான் இவர் சமாச்சாரம் அங்கே போயிருக்கோம், அப்போல்லாம் டிவி இல்லை, இப்படி போச்சோ தெரியலப்பா. அவர் முன்னையே திருவாரூரிலே ரொம்ப பிரியமுடையவர் தான் சாமிகிட்ட. முன்னையே திருவாரூரிலே ரொம்ப பிரியமுடையவராச்சே அப்படின்னு சொன்னா செங்கிலி சாமிகிட்ட. அது சுவாமி சொன்னார், செங்கிலியே அதை பற்றி நமக்கு என்ன, அவன் திருவாரூரில் பிரியமாக இருந்தானா துறையூரில் பிரியமாக இருந்தா நமக்கு என்ன, உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தா அவனை கட்டிக்கொண்டார். உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தானே கட்டிக்க, அப்புறம் என்னப்பா பேசிருக்குது, அது எங்கே பிரியமாக இருந்தா நமக்கு என்ன அப்படின்னாரு. அப்படின்னு சரின்ட்டா. அப்புறம் அவன் என்ன சொல்ல முடியும், சாமியே சொல்லும் போது அப்படின்னு சரின்ட்டு நேராக சுந்தரத்திட்ட போனார். சொல்லணும்ல, சமாச்சாரத்துக்கு போய் சொல்லணும்ல. சுந்தரா போய் சொன்னேன் கட்டிக்கிறேன்ட்டா, ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறா. அது எப்படி விஷயம்னா, இந்த மாதிரி உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தா கட்டிக்கிறேங்கிறா அப்படின்னாரு. அப்படின்னு சொன்னோடனே சுந்தர் கொஞ்சம் யோசனை பண்ணார். என்னடா அது எப்படி பிரியாமல் இருக்கிறது, திருவாரூர் போகணும்ல, அவள் அடிக்கடி ஃபோன் போட்டுக்கிட்டு இருக்கா. அது பரவாயில்ல, எனக்கு அடிக்கடி ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கிறா. எந்த ஊரில் இருக்கிற, என்ன பண்ணுற, எப்போ வர அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறா. கேட்க மாட்டாளா அப்படின்னு சொன்னானே சுந்தரர் சொன்னார், சுவாமி சரி சத்தியம் பண்ணி கொடுத்துட்றேன், அந்த சத்தியம் பண்ணி கொடுக்குற வேலையில் தேவரீர் கோயிலில் இருக்க வேண்டாம், சத்தியம் பண்ணி கொடுக்க கோயிலுக்கு தானே முன்னால் தானே வருவோம், அந்த வேலையில் நீங்கள் மகள மரத்துக்கடியில் இருங்க சாமி அப்படின்னார். மகள மரத்துக்கடியில் இருக்க, அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாரேனார். இப்படி ஒரு ஏமாற்றம் பண்ணி போடலாம்னு பார்த்தார் யார் சுந்தரர். அவளை ஏமாற்றி போடலாம்னு பார்த்தார். இவரை விட அவருக்கு புரிய ரொம்ப செங்கிலி நாச்சியார். அவளை ஏமாற்ற பார்க்குறேன் பார்த்தி அந்த சுந்தரே அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரிடான்ட்டார். சரிடான்ட்டு நேராக சுந்தரருக்கு ஒரு தோழர் இல்லை, சுந்தரர் தோழர் இல்லை, தோழர் உண்மையாக இருக்கணும் இல்லை. இந்த இடத்துல உண்மையா இல்லை யாரு, சிவபெருமான் உண்மையா இல்லப்பா. இப்போ இந்த உண்மையை போய் அங்கே சொல்லணும் இல்லை, மகள மரத்துக்கடியில் இருந்துக்கிறேன்ட்டார். இருந்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு நேராக செங்கிலிட்ட போனார். செங்கிலிட்ட போய் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், நீ என்ன பண்ணுறேன்னு கேளு. சத்தியம் பண்ணுறதுக்கு கோயிலுக்குள்ளே போவேன், என்கிட்ட வருவேன், சிவலிங்கத்திட்ட வருவேன், நீ வேண்டான்ட்டு மகள மரத்துக்கடியில் சத்தியத்தை வாங்கி போடு அப்படின்ட்டு. இப்படி மகள மரத்துக்கடியில் இருன்னு இவர் சொன்னார் சுந்தரது. சரின்ட்டாரு. சரிங்கிறத அங்கே போய் சொல்லிவிட்டார் செங்கிலிக்கிட்ட. இந்த மாதிரி மகள மரத்துக்கடியில் சத்தியத்தை வாங்கிக்க, கோயிலுக்குள்ளே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடு அப்படின்னாரு. அவன் சரின்ட்டான், நேராக கோயிலுக்கு போயிட்டார். இந்த ரகசியம் செங்கிலிக்கும் சாமிக்கு தான் தெரியும், சுந்தரருக்கும் தெரியாது. அது பின்னாடி அந்த திருவன்பாக்கத்தில் வந்து கண்ணை கெடுத்த ஒரு பாடு திருவன்பாக்கத்தில் வந்து பாடுறாரு. மகள மரத்துக்களில் தானே இருக்க சொன்னேன் சாமி, நீ சரின்னு போய் அவள்கிட்ட போய் இந்த ரகசியத்தை சொல்லலாமா, நீ முதல்ல சொல்லியிருக்கலாம்ல, அப்படிலாம் நான் பத்தராட்டம் பண்ண மாட்டேன்டா அப்படி நீ சொல்லியிருக்கலாம் இப்படி சொல்ற. பொன்னவேலும் கொன்றையனாய் போய் மகிழ்க்கு இரு என்று சொன்ன என்னை காணாமே, மறுபடியும் என்ன பார்க்காம சொல்லாமே, சூளுறவு மகிழ்கீழே என்ன, அந்த சூளுறவாய சத்தியத்தை நீ மகள மரத்துக்களில வாங்கிக்கணும் அவள்கிட்ட சொல்லிட்டு போய்க்கியே சாமி, என்னவல்ல பெருமானே இங்கு இருந்தாயோ என்ன ஒன்னாளரை கண்டார் போல் உருவம் போயிருந்தாரே அப்படின்னு வந்து பாடுறார் திருவன் பாக்கத்துல.
அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் அதே அந்த ராத்திரி தூங்கலை, சாமி தூங்கலை. சாமி தூங்குவாரா? வேலை இல்லைன்னா கூட தூங்க மாட்டார். இப்போ வேலை இருக்கும்போது அந்த திருவொற்றியூரில் இருக்கிற அந்தணர்கள் அடியார்கள் எல்லாருடைய கனவிலும் ஒரே வேலையில போனார். ஒரே நேரத்தில் எல்லாருடைய கனவிலையும் போய் காலையில சுந்தரனுக்கும் ஜங்கிலிக்கும் திருமணத்தை பண்ணி வைங்க அப்படின்னு உத்தரவு போட்டார். உத்தரவு போட்டா அவளுக்கு எப்படி இருக்கும்? சுவாமியே உத்தரவு போட்டார்னு சொல்லி அளவில்லாத சிறப்போட காலையிலே ஆசிர்வாகம் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த சபதம் பண்ணி கொடுக்கணும், சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அதுக்காக மாப்பிள்ளையுடைய பரிவாரங்கள் எல்லாம் வந்துச்சு, பெண்ணோட பரிவாரங்கள் எல்லாம் வந்துச்சு. கோயிலுக்குள்ளே போனாங்க, சத்தியம் பண்ணி கொடுக்குறதுன்னு எல்லாம் பேசிக்கிட்டாங்க. கோயிலுக்குள்ளே போனார் சுந்தரர். தன்னுடைய அடியாரெல்லாம் கூட்டிகிட்டு கோயிலுக்குள்ளே சத்தியம் பண்ணுறதுக்குன்னு போனார். அந்த சங்கிலி நாச்சியாருடைய தோழிகள்லாம் தடுத்து விட்டான். சாமி அங்கே கோயிலுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம், இந்த மரத்துக்கடியில் பண்ணி கொடுத்தா போதும்ட்டான். யார்? சங்கிலி நாச்சியாருடைய தோழிகள்லாம் மகள மரத்துக்கடியிலே பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு சுந்தரருக்கு என்னடா சிக்கலா போச்சு, இது எப்படி இவளுக்கு தெரியும்? மகள மரத்துக்கடியில் சாமி இருக்க சொன்னோம், இவன் மகள மரத்துக்கடியில் சத்தியம் கேட்குறா. அப்போ அவர் தானே சொல்லியிருக்கணும், இப்போ சிக்கிக்கிட்டமே. புரியுதா? காலையில் 7லேருந்து 9க்குள்ளே கல்யாணம். அந்த வேலையில் நான் பண்ணி கொடுக்க மாட்டேன், மரத்துக்கடியில் பண்ண மாட்டேன், கோயிலில் தான் பண்ணுவேன், தகராறு பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா? இவர் சிவனடியார், உலகமெல்லாம் தெரிஞ்சவர். இந்த மாதிரி கல்யாண சமயத்தில் வந்து தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி விட்டு மதிப்பாக பண்ணி கொடுத்துருவான். அப்புறம் நம்ம சாமி தானே பேசிக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணார் தெரியுமா? மகள மரத்தை சுற்றி வந்தார். அதனாலே அடியார்களோடு மகள மரத்தை சுற்றி வந்தார். தாவாத பெருந்தவத்து சங்கிலி யாரும் காண மூவாத திருமகளை முக்காலும் வலம் வந்து, மூவாத திருமகளை முக்காலும் வலம் வந்து 3 தடவை வந்து மேவாதிங்கு யான் அகலேன் என நின்று விளம்பினார் பூவார்தன் புனர் பொய்கை முனைப்பாடி புறவலனார் என்று பாடுகிறார் சேக்கிழார் பெரிய புராணத்திலே. அப்படி 3 தடவை சுற்றி வந்து உன்னை பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்புறம் கல்யாணம் நடந்துடுச்சு. கல்யாணம் நடந்து அப்புறம் ஒரு வாரம் ஆச்சு. திருவாரூர் ஞாபகம் வந்துருச்சு. சத்தியம் எடுத்தது, திருவாரூர் இழுத்தது. திருவாரூர் அங்கே கூப்பிடுது, சத்தியம் தடுக்குது. இதுக்கடையில் சில நாள் 2 நாள் யோசனை பண்ணி பார்த்தாரு. திருவாரூருக்கு போகாமல் இருக்க முடியல. உடனே வேலை புறப்பட்டு திருவொற்றியூர் தாண்டி அந்த எல்லையை விட்டு அடுத்தலையில் கால் வச்சாரு. 2 கண்ணையும் சாமி மறைச்சிட்டார். சத்தியத்தை மீறின அப்படின்னாலே கண்ணை அப்புறம் ரொம்ப அதெல்லாம் பெரிய கதை. ரொம்ப வருந்தி அங்கேயே 10 பாட்டு பாடினார் எங்கள் திருவொற்றியூர்லேயே. அதுக்கு சாமி ஒன்றுமே பேசலை, ஒன்றும் பண்ணலை. 10 பாட்டு நல்ல ரொம்ப உருக்கமான பாட்டு. அப்படி பாடியும் சாமி அதை கண்டுக்கலை, பேசாமே இருந்துட்டார். அதனால 10 பாட்டு பாடினார். இந்த 10 பாட்டுக்கும் சாமி எந்த வகையான ஒரு அனுக்கிரகமும் பண்ணலை. அதன் பிறகு திருவன்பாக்கம் வந்தார். அங்கே வந்த உடனே சாமி உள்ளே இருக்கிறியானாரு. உலகம் போயிருந்தார். இருக்கிறேன் போனார் சாமி. அப்புறம் கைக்கு ஒரு கோல் வந்துச்சு. அதை கொண்டுக்கிட்டே பல தலங்களையும் தரிசனம் பண்ணிட்டு காஞ்சிபுரம் வந்தார். இடதுகன் கிடச்சிது. அப்புறம் திருவாரூர் வந்தார். அங்கே வந்து பாடினார், மேலாடிமேனு பாடினார். பெரிய சரித்திரம் சுருக்கமாக சொல்லிடுறேன். அதனால திருவாரூர் வந்து பாடினார். அங்கே வந்து பாடின உடனே வலது கண்ணு தெரிஞ்சுதா? அப்புறம் பரவநாச்சியார் பணங்கிட்டு இருக்கிறான்னு தெரிஞ்சது. அதுக்கு சாமியை தூது போய் சரி பண்ணிட்டார். அதோட விட்டுறேன் சரி பண்ணிட்டார். இப்படி சுவாமியே கல்யாணம் பண்ணி வச்சு, சாமியை கண்ணை மறைச்சு, சாமியை கண்ணை கொடுத்து, பணங்கி இருந்த மனைவி பணக்கையும் சாமியை தீர்த்து வச்சு தீர்த்து வச்சார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடையவர் சுந்தர சுவாமிகள். தோழர், சிவபெருமானுக்கு தோழர். திருஞான சம்பந்தர் வந்து சிவபெருமானுக்கு புள்ளை. அப்பர் சுவாமி தொண்டர், இவர் தோழர். மாணிக்க வாசகர் காதலி. அது நாயக நாயகி பாவம்னு சொல்றது. நாயக தலைவன் தலைவின்னு சொல்ற நிலை மாணிக்க வாசகர். அது ஞானசம்பந்தர் சற்புத்திரமாக இருக்கும், அப்பர் சுவாமி தாசமாக இருக்கும், சுந்தரர் சகமாக இருக்கும், மாணிக்க வாசகர் சன்மார்க்கம். தாசமாக இருக்கும், சற்புத்திரமாக இருக்கும், சகமாக இருக்கும், சன்மார்க்கம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருப்பவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவர் பண்ணிய அதிசயம் அளவில்லை. அவர் முதல்ல பாடின பாட்டு தான் பித்தாபரை சூடி. திருவண்ணநல்லூரில் தடுத்து ஆட்கொண்ட போது பாடிய பாட்டு தான் பித்தா பெரை சூடி பெருமானே அருளா
மறவாது நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருட்டுரையுள் அத்தா உனக்காடாயினி அல்லேன் எனலாமே என்பது அந்த முதல் தேவாரம். அப்படிப்பட்டவர் சுந்தரர். அதுக்கு மேலே அவர் செய்த அதிசயங்கள் நிறைய 1026 பாட்டு இருக்குது. அவர் பாடின பாட்டு 1026 பாட்டு, 18,000 பாட்டு பாடினாலும் சொல்றாங்க. 1026 பாட்டு இருக்கு. அற்புதமான பாடல்கள். அவைகளெல்லாம் தமிழர்களாக இருக்கிறவங்க, சைவர்களாக இருக்கும், பக்தர்களாக இருக்கிறவங்க படிக்கணும், பாடணும், அதனுடைய உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எல்லார் வீட்லேயும் திருமுறை இருக்க வேணும். திருமுறைலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை எங்கேயோ ஒருத்தர் சில வீட்டு. ஆகையினால அப்படிப்பட்ட சுந்தரருக்கு ஒருத்தரை கேரளாவில் இருக்கிற ஒரு அரசரை இவருக்கு சிநேகம் பண்ணி வச்சார். கேரள நாட்டை ஆண்ட சேரமான் பெருமாள் நாயனார் என்பவரை இவருக்கு சிவபெருமானே சிநேகம் பண்ணி வச்சார். சிநேகம் சாமி பார்த்து ஒரு நல்ல சிநேகத்தை சேர்த்து வைக்கணும். சிநேகத்தினால பலன் இருக்குது இல்லை, கூடவே இருப்பான். சிநேகமா என்ன கெடுதல் பண்ணணுமோ அவ்வளவும் பண்ணுவான். அப்படி ஆளுங்க இருக்கா உண்டா இல்லையா? நல்லது பண்ணுறோம் இருக்கான். அது அருணகிரிநாதர் சொன்னார், தோழமை உண்டு சலஞ்சை குண்டல்னார். தோழனாக இருப்பான், நமக்கு வஞ்சகம் பண்ணுவார். சலம்னா வஞ்சகம். தோழமை உண்டு சலஞ்சை குண்டர்கள் என்பது திருப்புகழ். அது மாதிரி இல்லாமே நன்மை செய்கிற ஒரு நப்புடையவே அமைஞ்சிட்டான்னு வச்சுக்க, அவனுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். உண்டா இல்லையா? நன்மை செய்கிற ஒரு வஞ்சகம் இல்லாத ஒரு நல்ல சிநேகம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கப்பா, அடாடாடாடா அவனுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும் தெரியுமா? அதுவும் நல்ல தகுதியுடைய ஒரு சிநேகம், நல்ல தகுதி, நல்ல திறமை, நல்ல ஞானம், செல்வம் உடையவனுடைய நட்பு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, அப்பா இவ்வளவு நமக்கு மேன்மை கிடைக்கும். அதை நம்ம குஷேல உபாக்கியானத்தில் மகாவுத்வா மீனாட்சி சுந்தரம் உள்ள பாடினார். குஷேல உபாக்கியம்னு ஒரு நூல். அதில் சொல்கிறாரு, ஒருவனுக்கு பொண்ணு இருந்தாலும் பொருள் இருந்தாலும் நல்ல நட்பு இல்லையானால், நல்ல சிநேகம் இல்லையானால் அவனுக்கு பொண்ணு இருந்தாலும் பொருள் இருந்தாலும் பிரயோசனம் இல்லைங்க. அதே மாதிரி பொண்ணு இல்லைனாலும் பொருள் இல்லைனாலும் நல்ல நட்பு இருந்தால் அவனுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். அப்படி பாட்டு. பொன்னுள்ளான் பூமியுள்ளான் புந்தியுள்ளான் ஆயிடினும் எண்ணுள்ளான் அவனவன் இருந்தவன் நட்பு இல்லானே. பொன் இல்லான் பூமி இல்லான் புந்தி இல்லான் ஆயிடினை எண்ணி இல்லான் ஆவனவன் இருந்தவன் நட்பு உள்ளானே. அப்படி பாட்டு. அதையினாலே அப்படி ஒருத்தரை நட்பு பண்ணி வச்சாரு. அது எப்படி நட்புன்னா, சேரமான் பெருமாள் நாயனார்னு ஒருத்தர் 63 ஒருத்தர், கேரள நாட்டு அரசர். அவர் தினந்தோறும் செவ்வூசம் பண்ணுறவர். செவ்வூச முடிவிலே அவருக்கு சிலம்புலி இருக்கு. நடராசர் இருக்கார்லவா, அந்த நடராசர் காலில் வச்சுருக்க சிலம்புலி ஒரு கேட்கும். அப்படிப்பட்டதவன். அப்படி கேட்டு பூசையை முடிப்பார். ஒரு நாள் சிலம்பொலி கேட்கல. 9 மணிக்கு சிலம்பொலி கேட்கும்னா 9:15 மணி வரையும் பார்த்தாரு, கேட்கல. சிலம்பொலி கேட்காமையினால அவருக்கு தன் மீதே வெறுப்பு வந்துருச்சு. சிலம்பொலி நமக்கு சிவபெருமான் கேட்க வைக்கல, அதனால நம்ம மீது ஏதோ ஒரு குறை இருப்பதனால தான் சிவபெருமான் கேட்க வைக்கல, அதனால இந்த ஜென்மத்தை வச்சிருக்கப்படாதுன்னு வாழ எடுத்து குத்திக்க போனாராம். அவ்வளவு அந்த சிலம்பொலியில ஈடுபாடு. சிலம்பொலி தான் சாதாரணமாக சிவபெருமான் ஆடுற சிலம்பொலி கேட்கறதுன்னா எல்லாத்துக்கும் கிடைக்குமா? அப்பா சீரார் திருவடி திஞ்சிலம்பு சிலம்பொலிக்கு ஆறாத அசையதா என்பது திருவாசகம். சிலம்பாடல் வாடினாம் தெல்லேனம் கொட்டாமும் வாத ஊனில் வந்தினொலி பாத சிலம்பொலி காட்டிய சிலம்பொலியை பற்றி 3-4 இடங்கள் சொல்றாரு மாணிக்கவாசகர். அப்படிப்பட்ட அந்த சிலம்பொலியை தினந்தோறும் கேட்கிற பாக்கிய உடையவராக இருந்தார். ஒரு நாள் இப்படி கேட்பதற்கு தாமதப்படுத்தினார். வாள் எடுத்து குத்திக்க போனார். அந்த சமயத்தில் சுவாமி என்ன பண்ணார், அதிகமாக சிலம்பொலி கேட்க வச்சார். அப்படி கேட்க வச்ச உடனே சாமியை பிரார்த்திச்சார், பெருமானே ஏன் இவ்வளவு நேரம் தாமதமாக எனக்கு இந்த சிலம்பொலியை கேட்க வச்சிங்க அப்படின்னாரு. அதுக்கு சாமி அசரீதியா சொன்னார், குழந்தா இப்படி ஒன்றும் உன் மேலே குறையில்லை. நம்ம சிதம்பரத்தில் சுந்தரன் பாடிக்கிட்டு இருந்தான், அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தேன், அதனால கொஞ்சம் நேரம் ஆகி போச்சுனார். சுந்தரன் பாடிக்கிட்டு இருந்தான், அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தேன், அதனால நேரம் ஆகி போச்சு உனக்கு சிலம்பொலியை கேட்க வைக்கிறதுக்கு. அப்படின்னா இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னவொடனே இவருக்கு வந்த ஒரு ஆசை, சுந்தரனை பார்க்கணுங்கிற ஆசை. என்ன சாமியே சிலம்பொலியை கேட்டுக்கிட்டு பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா அப்போ பாட்டு எப்படி இருக்கும், பாட்டு பாடின ஆள் எப்படி இருக்கும்,
சாமியே நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்டா, அதனால உனக்கு சிலம்புலியை கேட்க வைக்கிறதுக்கு நேரம் ஆகி போச்சுன்னு சொன்னா அந்த பாட்டு எப்படி இருக்கும்? அந்த பாட்டு பாடின பக்தன் எப்படி இருப்பான்? அப்படின்னா நம்ம அவனை தரிசனம் பண்ணாமல் இருக்கலாமா அப்படின்னு ரதகஜ ரகபதாஜியோட புறப்பட்டாரு. புறப்பட்டு இவங்க சிதம்பரத்துக்கு வந்து சாமியை பார்த்து அப்போ பாடினது பொன்வண்ண தந்தார் இன்னொன்று பாடினார், 11ஆம் திருமுறையில் இருக்கு. அப்படி பாடிட்டு திருவாரூருக்கு போய் சுந்தரரை கண்டு கலந்து சிநேகமாகி நட்புன்னா வலுத்த நட்பா போச்சு. நட்பு வலுவான நட்பா போச்சு. அதன் பிறகு கைலாயத்துக்கு போகும்போது 2 பேருமே போகிறாரு. கைலாயத்துக்கு போகும்போது அந்த நட்பினுடைய பெருமையை பார்த்தியா? சுந்தரருக்கு யாரையும் அனுப்பிச்சாரு, யானை மேலே கைலாயம் போகிறாரு சுந்தரர். அப்படி போய் யானை மேலே ஏறும்போது சேரமானை நினைச்சுக்கிட்டாரு. சேரமான் பெருமாள் அரண்மனையில் இருக்கிறார். அப்படி அரண்மனையில் இருக்கிற சேரமான் பெருமாளுக்கு இவர் நினைச்சது அவருக்கு தெரிஞ்சது. உடனே குதிரை அவிழ்த்தாரு. குதிரை காதில் பஞ்சாட்சரத்தை உபதேசம் பண்ணாரு. குதிரை மேலே பறந்துச்சு. 2 பேரும் கைலாயத்துக்கு போனாருப்பா. அது நம்ம அருணகிரிநாதர் இந்த நட்பு, இந்த தோழமை எவ்வளவு பலன் கொடுத்துருச்சுன்னு சொல்றாரு. இந்த தோழமை சுந்தரருடைய நட்பு அவரை வந்து குதிரை மேலே ஏறி கைலாயத்துக்கு போற மாதிரி பண்ணிருச்சு. தனியா போயிருக்க முடியுமா? தனியா சேரமான் பெருமாள் போயிருக்க முடியுமா? இவருக்கு யானையை அனுப்பிச்சாரு சிவபெருமான் சுந்தரருக்கு உத்தரவு. தனியா கைலாயத்துக்கு போக முடியுமா? சேரமான் பெருமாள் குதிரையில் ஏறி போக முடியுமா? முடியாதல்லவா? சுந்தரருடைய நட்பினாலே அவர் கைலாயத்துக்கு போனார். அதை சொல்லாரு அருணகிரிநாதர். ஆதரம்பயிலாதூரதோழமை சேர்தல் கொண்டவரோடே முனாலினில் ஆதரம்பயில் ஆரூரர் சுந்தரர் தோழமை சேர்தல் கொண்டவரோடே முனாலினில் ஆடல் வெம்பரி மீதேறி மகையிலையே அதியந்த உலவாசு பாடிய சேரர் ஒங்குவை காவுன நாடதில் ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே என்பது பழனி திருப்புகழ். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடையவர். அவர் அந்த கேரளாவுக்கு 2 தடவை போயிருக்காரு. திருவஞ்சகுளத்துக்கு 2 தடவை போயிருக்காரு. 18 வயசு தான் இங்கே இருந்திருக்கிறார் இந்த பூமியிலேயே. 14 வயசுல கல்யாணம் ஆரம்பம், 2 வருஷம் தான் ஊரெல்லாம் வச்சிருக்காரு. அதில் 2 தடவை திருவஞ்சகுளம் போயிருக்காரு. அப்படி சென்ற போது 2வது தடவை சென்ற போது தான் அந்த அவினாசி இருக்குதுவார். அவினாசி, அந்த அவினாசியிலே சுவாமியை தரிசனம் பண்ண போனார். கோயிலுக்கு வீதியில் அந்தனர் வீதியில் போனார். அடியாரோடு போனார். அப்படி போகும்போது ஒரு வீட்டில் மங்கள ஒலி கேட்டது. உபநயனம், ஒரு பையனுக்கு உபநயனம் பூணூல் கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கு மேலே வாத்தியங்கள்லாம் முழங்கி அதை கேட்டார். அதுக்கு மேற்கு கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு வீட்டில் கொஞ்சம் சோகமாக அழுகை சத்தம் கேட்டுச்சு. அது இப்படி அங்கே கிழக்க எப்படி இருக்குது, இங்கே மேற்கு இப்படி இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு சுந்தரர் கேட்டார். அப்போது அந்த கூட வந்து அடியார்கள் சொன்னார்கள், சுவாமி 2 வருஷத்துக்கு முந்தி 2 இந்த வீட்டு பையனும் அந்த வீட்டு பையனும் 2 பேரும் பக்கத்தில் இருக்கிற குளத்துக்கு குளிக்க போனார்கள். அந்த பையனுக்கு 5 வயசு. அப்படி போன போது ஒரு பையனை முதல்ல விழுங்கிருச்சு. அந்த குளத்தில் முதல்ல இருந்து விழுங்கிருச்சு. இந்த பையன் தப்பிச்சு வந்துட்டான். அந்த தப்பிச்சு வந்தவனுக்கு பூணூல் கல்யாணம் நடக்குது. அந்த முதல்ல விழுங்கிய பையனுடைய தாய் தந்தையும் நம்ம பிள்ளை இருந்தால் பூணூல் கல்யாணம் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதான் சமாச்சாரம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே சுந்தரர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? அடாடா, அப்படியே சமாச்சாரம். உடனே அந்த பிள்ளைய வரவழைச்சு கொடுத்துட்டு நான் அவினாசி அப்புறம் கும்பிட்றேனாரா. அந்த முதல்ல விழுங்கின பிள்ளைய வரவழைச்சு கொடுத்துட்டு அப்புறம் அவினாசி அப்புறம் கும்பிடணும் அப்படின்னு நினச்சி அந்த குளம் எங்கே இருக்குதுன்னு கேட்டார். காட்டினார்கள். குளத்துக்கு போனாங்க. கரையில் நின்றுக்கிட்டாரு. இவர் போனது 2 வருஷம் கழிச்சு. முதல்ல விழுங்கி 2 வருஷம் ஆன பிற்பாடு அந்த இடத்துக்கு போகிறார். அப்போது அந்த குளத்தில் தண்ணீர் இல்லை. குளம் வறண்டு கிடந்தது. எப்படி பிள்ளையை வரவழைக்கிறது? சுவாமியே அவினாசி அப்புறம் சிந்திச்சு பாடினார். எப்படி பாட்டு தெரியுமா அந்த பாட்டு? பெருமானே, உன்னுடைய பெருமையை, பாட்டு பொருளுப்பா, உன்னுடைய பெருமையை நன்றாக, சிவபெருமானுடைய பெருமையை நன்றாக குறைபாடு இல்லாமல் நன்றாக சொல்ல தெரிந்தவர்கள் சொல்ல, அந்த உன்னுடைய பெருமையை சொல்ல, உன்னுடைய பெருமையை கேட்டு, கேட்க தகுந்தவர்கள் கேட்டு, சொல்ல தகுந்தவர்கள் சொல்ல, கேட்க தகுந்தவர்கள் கேட்டு. இப்போ நான் என்னதான் உசந்த ராகத்தில் பாடினாலும் உசந்த கருத்தை சொன்னா கூட கம்முன்னு இருக்கிற ஆள் இருக்குது, உம்முன்னு இருக்கிற ஆள் இருக்குது. உண்டா இல்லையா? எவ்வளவு உசந்த ஞான விஷயம், ஞான நூல்கள், இசையோடு பொருளோடு கருத்தை சொன்னா கூட
அவன் பாட்டில் உட்காந்துருக்கான். அவனுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்கும். சில பேருக்கு அந்த விஷயத்தை கேட்டு மனம் மகிழும், முகம் மலர்ச்சி அடையும். என்ன அற்புதம், இந்த ராக சங்கராபரணம் என்ன அழகு, சண்முகப்பிரியா எப்படி இருந்துச்சு, அடாடா அந்த கருத்து எப்படி இருந்துச்சு, அந்த பாட்டு எப்படி இருந்துச்சு. வீட்டுக்கு கூட போய் பேசிக்குவான், வீட்டுக்கு கூட போய் கூட பேசிக்குவான். உண்டா இல்லையா? சில பேருக்கு தான் அந்த உணர்வு இருக்கும், பல பேருக்கு வந்து இருக்காது, சில பேருக்கு தான் இருக்கும். அதை ஞானசம்பந்தர் சொன்னார், ஆதரித்ததை கற்றுவல்லார் சொல்ல கேட்டு உகந்தவர் தம்மேனார். உகந்தவர்னா கேட்டு மிச்சம். அதை ஞான் மாணிக்கவாசகர் சொன்னார், திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மிச்சுவார்னார். அது சொல்லக்கூடிய அந்த பாட்டையும் அந்த பொருளையும் அந்த கருத்தையும் கேட்டு மிச்சுதல் ஞானம். சொல்லுவது ஞானம், அதை கேட்டு மிச்சுறாங்கவார், அது ஞானம், சிவஞானம். என்ன அற்புதம். அடாடா அந்த ஆறுமுகம்னு திருப்பூர் பாடினார் ஒரு சண்முக பிரியாவே. ஆறுமுகம் என்று ஊதி. என்ன அழகு சண்முக பிரியா, என்ன பிரமாதம். அடாடாடா 6 தடவை வருது ஆறுமுகம்னு. அப்படின்னு அந்த உணர்வு இருந்தாத்தானே அதனுடைய அருமை தெரிஞ்சாத்தானே மிச்சுவேன். என்னமோ ஆறுமுகம் சொன்னாரு போறேன். உன்னுடைய பெருமையை சொல்ல தகுந்தவர்கள் சொல்ல, அதை கேட்க தகுந்தவர்கள் கேட்க அதை இதை கொஞ்சம் நன்றாவே வளர்க்கணும். இப்ப கற்பதிலும் வல்லவர்கள் கேட்பதிலும் வல்லவர்கள் அப்படி அது இந்த இதுல வரும். நம்ம திருவிளையாடல் போன தட்சிணாமூர்த்தி சூத்திரத்துல கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4 இருக்கும். அந்த 4 பேர் தட்சிணாமூர்த்தி கடியில 4 பேர் இருக்காங்க பாருங்க. பழம் கிளங்களாக அவர்கள் கற்றதிலையும் வல்லவர்களாம், கேட்பதிலையும் வல்லவர்களாம். கேட்பதில் வல்லவர்னா புரியுது உங்களுக்கு? ஞான விஷயத்தை தவிர வேற ஒன்றையும் கேளாதவர் அவங்க தான் வல்லவர். சிவனுடைய பெருமையை தவிர வேறொன்றையும் கேளாதவர்களாய் இருக்கின்ற வல்லவர்கள் நல்ல கேட்பதில் வல்லவர்னா புரியுத? சும்மா வெற்றி பேச்ச ஊர் கதையெல்லாம் கேட்க மாட்டேன். இப்போ ஊர் கதையை சொன்னா என்ன நம்ம சந்தோஷப்படுவான்னு தெரியுமா, சிரிப்பான்னு தெரியுமா? அவன் வல்லவன் அல்ல, கேள்வியில அவன் வல்லவன் அல்ல, சும்மா அப்பாவி. அவன் ஒரு அபிராமி. சிவபெருமானுடைய பெருமையை ஞான விஷயத்தை கேட்பதிலே அதை தவிர வேற ஒன்றையும் கேளாத செவியுடையவர்கள். ஆளானார் சென்றத்தான் ஆமாத்தூர் அம்மானை கேளாச்செவி எல்லாம் கேளாச்செவிகளேனார் ஞானசம்பந்தர். சிவபெருமானுடைய பெருமையை தவிர வேறொன்றையும் கேளாத காது எங்கை உனக்கு அல்லாது எப்பனையும் செய்ய இருக்கு. திரும்பாரு அடாடாடா, என் கண் உன்னை தவிர வேற ஒன்றையும் பார்க்கப்படாது. திரும்பாரு என்னுடைய காது உன்னுடைய புகழை தவிர வேறொன்றையும் கேட்கப்படாது. அடாடாடாடா, என்னுடைய வாய் உன்னுடைய திருநாமம் உன்னுடைய புகழை தவிர பேசக்கூடாது. என்னுடைய மனம் உன்னை தவிர வேற ஒன்றையும் நினைக்கக்கூடாது. அப்படிப்பட்டவல்லவர்கள் உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழஞ்சொல் புதுக்கையும் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்புவங்கள். பாட்டை பாத்தியா? திருவம்பாவு. இப்ப திருவம்பாவு உற்சவம், இப்ப நடக்கிற திருவம்பாவு உற்சவம். திருவம்பாவை தான் இந்த 10 நாளும் பாடணும். திங்கக்கிழமை வரலையும் திருவம்பா தான் பாடணும், தேவாரமே பாடக்கூடாது. அப்படி தெரியுமா உங்களுக்கு? தேவார திருமுறைகளே பாடப்படாததெல்லாம் அப்படியே காப்பிட்டு வச்சுட்டு திருவம்பா தான் பாடணும். உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழஞ்சொல் புதுப்பியம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். சாமி கிட்ட சொல்றாருப்பா, உனக்கு ஒன்று சொல்றேன் கேளு. சாதாரண மனசாட்ட பேசுறாப்ல அந்த பெண்கள் சாமி கிட்ட சொல்றாங்க, எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போங்க. எங்கொங்கை நன்னன்பது அல்லாறுகள் சேரது, என் கை உனக்கு அல்லாது எப்பனையும் செய்ய. கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணல், இங்கி பரிசை எமக்கு எங்கோ நல்குதியில் எங்களிடம் ஞாயிறு எமக்கு ஏழுவா. இப்படிப்பட்ட ஒரு கைங்கரியத்தை பலனை எங்களுக்கு தந்து விட்டாயானால் சூரியன் கிழக்க உதிச்சான்னா மேற்கு உதிச்சான்னா அப்படி திருவம்பாங்க. அதுபோல சிவபெருமானுடைய புகழை சொல்ல தகுந்தவர்கள் சொல்ல, எல்லாரும் சொல்ல முடியுமா? சிவபெருமான் புகழை சொல்ல தகுந்தவர்கள் சொல்ல, அந்த சிவபெருமானுடைய புகழை கேட்பதிலே ஞானமுடைய வல்லவர்கள், அதை தவிர வேறொன்றையும் கேளாத வல்லவர்கள். இப்படி நல்ல உரை சிவசம்பந்தமான சிவஞான சம்பந்தத்தை தவிர வேறொன்றையும் கேளாத வல்லவர்கள். அப்படிப்பட்ட வல்லவர்கள் கேட்டு அதே மகிழ்ந்து ஆகா அடாடாடா. சுந்தரம் சுவாமியுடைய அந்த கல்யாணத்தை பற்றி சொன்னாருவா, அது திருவொற்றியூர் கல்யாணம், என்ன அழகு, அடாடாடா, அற்புதம், ஆகா ரொம்ப நல்லா என்று மெச்சுகிறார்கள். வார் அவருடைய உச்சியில் இருக்கிறானா ஜெகோர்மான் போகும். இதுதான் முதல் வரி. இந்த பாட்டையும் இந்த கருத்தையும் நான் எத்தனை இடங்களை சொல்லியிருக்கிறேன். ஆனால் இப்போ இன்னைக்கு எப்படி சொல்றது?
இது புதுசாக தெரியுது. உன்னுடைய பெருமையை உரைக்க தகுந்த தகுதியுடையவன் உரைக்க, அதை கேட்க தகுந்த தகுதியுடையவர்களுக்கு கேட்டு அதை அவர்கள் மகிழ்ந்து சந்தோஷமா மெச்சுகிறார்கள். வாரு அவருடைய உச்சியில் இருக்கிறாரான் வருவான், மெச்சுகிறவருடைய உச்சியில் இருக்கிறாரான் வருவான். அது திருவாசகத்தெல்லாம் மெச்சுவார்னு சொல்லிட்டாரு. இதுல சொல்றாரு, உரைப்பார் உரை உகந்து உரைப்பார் உரை உகந்து. இது என்ன ராகம் தெரியுதா? தெரியலன்னா எப்படி மெச்சறது? அதுலதான் சிக்கல். இது இப்ப இந்த ராகம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, இந்த தேவாரம் தெரிஞ்சு வச்சுக்கோ, மெச்சம் நல்லா இருக்கும். இது சிலேபி, இது அசல் நெய்யினாலே பண்ணப்பட்டது. அசல் நெய்யினாலே பண்ணப்பட்டது. நல்லா பண்ணி இருக்கிறா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது ருசி இன்னும் கொஞ்சம் கூடுதலா தெரியும். ஏதோ இனிப்பு பலகாரம் இருக்கிறவர்கள் அது போல உரைப்பார் உரை உகந்து உகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காடரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் புரைக்காடு சோலை புக்கொழியூ அவிநாசியே கரைக்கான் முதலையை புள்ளை தரச் சொல்லு காலனே கரைக்கான் முதலையை. இது என்ன ராகம் தெரியுதா? தெரியல. காம்போதி. இந்த ராகம் காம்போதி. சுந்தரது தேவாரம், அவிநாசி தேவாரம். உரைப்பார் ஏதாவது முதல்ல அந்த ஒரு வரிக்கு பொருள் சொன்னேன். இன்னும் 3 வரிக்கு சொன்னா 3 மணி நேரம் வரும். அப்படி பார்த்துப்பா. உரைப்பார் உரை உகந்து உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய். அந்த ஒரே வரியில 5 ஊனா வருது. அந்த ஒரே வரியிலே 5 ஊனா. ஊனா புரியுதா? ஊனா தெரியும். ஊனாவில் இருக்க ரகசியம் தெரியணுமே. ஆனா அவன்னா ஈனா ஐயன்னா ஊனா. ஆனா அவன்னா ஈனா ஐயன்னா ஊனா. எத்தனாவது எழுத்து? ஆ ஆ இ உ. 5வது எழுத்தா? சிவருமானுடைய மந்திரம் எத்தனை எழுத்து? 5 எழுத்து. இதுல 5 ஊனா வரும் இந்த ஒரே வரியில. உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய் வருதா? 5 ஊனா வருதா? ஒரே வரியில 5 ஊனா. உகாரத்துக்கு என்ன சிறப்பு தெரியுமா? பிரணவம் 3. பிரணவம் 3 எழுத்தா இருப்பது. அகாரம் உகாரம் மகாரம் 3 எழுத்து. 3 சேர்ந்தது பிரணவம். அகாரம் உகாரம் மகாரம் 3 சேர்ந்ததுதான் பிரணவம். இந்த ஓம்னு சொல்றோம்ல, அது அகாரம் உகாரம். அந்த ஓங்கிறதுல இந்த 3 இருக்குது. அகரம் இருக்குது, உகரம் இருக்கிறது, மகரம் இருக்கிறது. அகரமன அறிவாகி உலகமங்க அமர்ந்த அகர உகர மகரங்கள் தம்மால் என்பது விநாயக புராணம். அகாரம் இருக்கிறது, உகாரம் இருக்கிறது, மகாரம் இருக்கிறது. அதான் பிரணவம். ஓம்னு சொல்றதுல 3 எழுத்து. 3 சேர்ந்துதான் ஓம். இந்த 3 எழுத்துல அகாரம் உலகத்தை படைக்குது, உலகத்தை படைக்குது. உகாரம் காக்குது, காத்தல் செய்யுது. மகாரம் சங்காரம் பண்ணுது. பிரணவம் அவ்வளவு சிறப்பு. அகரம் படைத்தல், ஆ படைத்தல், ஊ காத்தல், இம் ஆ தோன்றுதல், தோன்றுதா ஆ ஊ நிறுத்துதல் காத்தல், இம் சங்காரம். படைத்தல் காத்தல் அளித்தல் ஆகிய முத்துளிலையும் செய்து பிரணவம். அதனாலே இப்ப இந்த இப்ப சுந்தரர் எதுக்காக பாடுற? காப்பதற்கு பாடுறாரா, அழிக்கிறதுக்கு பாடுறாரா? காப்பது. இறந்த பிள்ளையை மீட்பதற்காக, காப்பதற்காக, மீட்பதற்காக, முதலை விழுங்கிய பிள்ளையை மீட்பதற்காக, காப்பதற்காக பாடுறாரா? அதனாலதான் காத்தல் தொழிலை செய்கிற உகர 5 எழுத்துக்கள் வருது. 5 எழுத்து. அப்படி சொன்னீங்கன்னா நல்லா ரொம்ப அருமையான உரையா, இது மாதிரி யாரும் சொல்லலை அப்படி சொல்லணும். இதான் மிச்சுதல். ஆகா உரைப்பார் உரை உகந்து உகவல்லா தங்கள் உச்சியாய். இது ரொம்ப பெரிய சமாச்சாரம்ப்பா. உரைப்பார் சுவாமியினுடைய பெருமையை உரைப்பார், உரை உகந்து மகிழ்ந்து
உள்கவல்லார் சிந்திக்க வல்லவர்கள். தங்கள் உச்சி அவனுடைய தலையில இருக்கிறானா, மனத்தகத்தார் தலைவேளான் வாக்கின் உள்ளான் என்றபடி அவனுடைய தலையில் இருக்கிறானா. அப்படிப்பட்ட சுவாமியே அரைக்காடரவா ஆதியும் அந்தமாயினாய் புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே கரைக்கால் கரையில முதலையை புள்ளை தரை சொல்லு காலனை, யமனை புள்ளை தரை சொல்லு, முதலையை புள்ளை தரை சொல்லு. முதல்ல விழுங்குச்சு, சரீரத்தை அது சாப்பிட்டுச்சு, உயிராறு கொண்டு போனார், யமன் கொண்டு போனார். உயிரை யமன் கொண்டு போனானா சரீரத்தை எது தின்னுச்சு, முதல்ல தின்னுச்சா. இப்போ முதலைய தர சொல்லு, புள்ளைய தர சொல்லு, காலனை தர சொல்லு. காலையும் உயிரை பிடிச்சிட்டு போட்டேன், சரீரத்தை முதல்ல சாப்பிட்டு. இப்போ ரெண்டு பேரும் நீ உத்தரவு ஓடு, நீ உத்தரவு ஓட்டினா அதில் ஒன்றும் யாரும் மறுக்க முடியாது. முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருளோ, அதனாலே நீ உத்தரவு ஓடு. காலனுக்கு உத்தரவு ஓடு, முதலைக்கு உத்தரவு. முதல்ல வரணும்னா என்ன பண்ணணும்? வறண்டு போன குளத்தில் என்ன வரணும்? தண்ணீர் வரணும். தண்ணி இல்லாமல் எப்படி முதல்ல வரும்? இப்படி இந்த பாட்டு பாடி முடியறதுக்கு முந்தியே நாச்சு. இந்த பாட்டு பாடி உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காடு அரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே. சாமி பேர் அவிநாசி, அதான் ஊருக்கே பேர் ஆயிடுச்சு. ஊருக்கு பேர் புக்கொழியூர். அரைக்காடு அரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே கரைக்கான் கரையில். முதல்ல தரைன்னு நடு குளத்தில் தந்துச்சுன்னு வச்சுங்க, என்னமா போய் எடுக்கிறது? அந்த முதலை கரையில் வந்து கக்க சொல்கிறாருப்பா, கரைக்கு கொண்டுகிட்டு வந்து அந்த பிள்ளைய கரைக்கான் முதலையை புள்ளை தரை சொல்லு காலனை அப்படின்னு பாடி அந்த காலனையேங்கிற அந்த வாக்கு முடியறதுக்குள்ள நிரம்பிடுச்சு. குளத்துல தண்ணீர் நிரம்பிச்சு, அதுல முதல்ல வந்துருச்சு. தண்ணி நிரம்பிச்சு, முதல்ல வந்துருச்சு. முதல்ல வயிற்றுல அந்த பிள்ளைங்க சரீரம் வந்துருச்சு. அந்த சரீரத்துல யமன் கொண்டாந்து உயிரை விட்டுட்டான். அது என்ன பண்ணுது? மெல்ல குளத்துல இருந்து அயால கரையில கொண்டு வந்து கக்கியது. நம்ம பார்வதி பதை சுந்தரமூர்த்தி சுவாமி திருவடி வாழ்க. கரையில கொண்டு வந்து கக்கிடுச்சு. இந்த இதை நினைச்சு பார்த்த அதிசயம், எவ்வளவு அதிசயம்னு சொல்றது, எவ்வளவு சொல்றது சொல்லி முடியுமா? பாட்டு முடியறதுக்குள்ளேயே வறண்டு போன உலகத்துல தண்ணீர் வந்தது, தண்ணீரில் முதலை வந்தது, முதல் வயிற்றுல புள்ளை வந்தது, புள்ளை வயிற்றுல உயிர் வந்தது, அதை கொண்டு வந்து கரையில கக்கிடுச்சு. அது கக்கியது எப்படி கக்கியது தெரியுமா? 5 வயசுல விழுந்துச்சு இல்ல, 2 வயசு ஆச்சு இல்ல, அந்த 2 வயசு வளர்ச்சி சேர்த்து கொண்டு வந்து கக்கிட்டான். இது எப்படி 5 வயசுல எப்படி இருந்தான்னு வச்சுக்க, 7 வயசுல அப்படி. அது அப்படியே சொல்றாரு. அந்த வரலாற்றை கச்சியப்ப சிவாச்சாரி சுவாமிகள் இந்த வரலாற்றை சொல்லி இப்படிப்பட்ட அதிசயம் பண்ணியவராகிய சுந்தரமு சுவாமிகளுக்கு வணக்கம் பாட்டி. வரந்திடு பொய்கை முன் நிரம்ப, இந்த விஷயத்தை சொல்லி வரந்திடு பொய்கை முன் நிரம்ப மற்றவன் உறைந்திடு முதலை வந்து உதிப்ப அண்ணாதால் அந்த முதலையினால இறந்திடும் மக குழந்தை அடுத்த வரியங்கள் வளர்ந்து அந்த 2 வயசு வளர்ச்சி வளர்ந்து. இந்த பாட்டு, இந்த பாட்டு சுவைக்கு இந்த பாட்டு எவ்வளோ சின்னது, அதுக்குள்ள சமாச்சாரம் எவ்வளோ பார்த்தீங்களா? பாட்டு எவ்வளோ சின்னது, அதை வச்சிருக்கிற சமாச்சாரம் எப்பேற்பட்ட சமாச்சாரம், அதை எப்படியெல்லாம் அதில் புகுத்தி வச்சிருக்கிறாரு பாருங்க. இப்படின்னா இந்த நூலெலாம் படிக்காமல் கேட்காம இருக்கலாமா? சாப்பிட்டு தூங்குறதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி புராணங்களை, இந்த மாதிரி சிவசரித்திரங்களை அனுபவிக்கணும். அதுதான் இந்த ஜென்மத்துக்கு பிரயோசனம். பணம் இருந்தால் காணி வாங்கிய போடு, காம்ப்ளெக்ஸ் கட்டி போடு, அது வேண்டான்னு சொல்லலை, அது வேற, அது கூட வராது, அது கூட வராது. இது கட்டாயம் கூட வரும். இன்னைக்கு கேட்டிருக்கீங்க பாரு, இப்போ 1 மணி நேரம் கேட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கப்பா, இந்த கேட்டலினுடைய பலன் ஞானம் கூட வரும். வருமா வராதா? கட்டாயம். இது வருமா? வரவே வராது, சத்தியமா வராது. பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்ணில் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை, இடைநெடுவில் குறிக்குமி செல்லும் என்றார் போல இது வரும். சிவபெருமானுடைய பெருமையை கேட்ட அந்த ஞானமும் கூட வரும். அதனால கண்டபுராணத்தை கேட்கிறவர்களுக்கு பிறவி இருக்காது, சிவலோகம் போவார்கள். இறந்தால் எங்கே போவார்கள்? சிவலோகம். சிவகதி அதனை சார்வார்ந்தார். முதல்ல சிவனுடைய கதையை கேட்டவர்கள் எங்க போவாங்க? சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். அருமையை சொல்லிவிட்டார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்குள். அதனால சொல்றாரு பாருங்க, வறண்டு போன குளம் நிரம்பியது, அதில் முதலை வந்தது, அந்த முதலையினால இறந்த புள்ளை வந்தது, அந்த புள்ளை 5 வயசுல இறந்த புள்ளை 2 வருஷம் ஆச்சுல்ல, அந்த 2 வயசையும் சேர்த்து 7 வயசு பிள்ளையாக கொண்டு வந்து கரையில கக்கியது. அப்படி கக்கும்படியாக பாடிய சுந்தரனுக்கு வணக்கம்.
இப்படி நம்முடைய சைவ சமயாச்சல் எவ்வளவு வல்லமிட ஒன்று வாங்குவோம். இப்படி கேட்டா சைவ சமயத்தை தவிர வேற ஒரு சமயமும் சமயமா இப்படி கேட்டா அப்படியா இவ்வளவு நாள் தெரியாம போச்சு. இப்படிப்பட்ட நம்ம குருமார்களா சைவ குருமார்களா அப்படின்னா வேற சமயமா சமயமா அதெல்லாம் சமயம் போலதான் இருக்கும், சமயம் அல்ல. அதெல்லாம் சமயம் போல இருக்குமே தவிர சமயம் போலமே இருக்குமே தவிர சமயம் அல்ல. கவரிங்க நகை போல, கவரிங்க நகை தங்கமா தங்கம் போல இருக்குமே தவிர தங்கம் ஆகாது. அது சமயம் போல இருக்குமே தவிர சமயம் ஆகாது. பின்ன எது சமயம்? சைவ சமயமே சமயம். வரந்திடு பொய்கம் நிரம்ப மற்றவன் உறைந்திடு முதலைவன் உதிப்ப அன்னதால் இறந்திடு மக வளர்ந்து எய்த பாடல் ஒன்று அறைந்திடு சுந்தரன் அடியினை போட்டு. அப்படின்னா அந்த பாட்டு சக்தி எவ்வளவு இருக்கும் பாருங்க. அது சொல்றாரு, ஒரு பாட்டு சொன்னா அந்த ஒரு பாட்டுல வறண்டு போன உலகத்துல தண்ணீர் வந்துருச்சு, தண்ணீர்ல முதல்ல வந்து விட்டது, முதல் வயிற்றுல பிள்ளை வந்து விட்டது, அந்த பிள்ளைக்கு வளர்ச்சியும் வந்து விட்டது, 2 வயசு வளர்ச்சி, அந்த பிள்ளைக்கு கரைக்கு வந்துருச்சு. இங்க அவினாசி கோயிலுக்கு போனீங்கன்னா பல இடங்கள்ல இருக்க முதல்ல வாயில பிள்ளை முதலைய பண்ணியிருக்கான். அந்த முதலையும் முதல்ல மாதிரியே இருக்கும், அசல் முதல்ல மாதிரியே இருக்கும். அது வாயில் அந்த பய திருநீற்றோட உருத்தராட்சியோடு இப்படி கும்பிட்டு இருக்கா, அப்படி இருக்கும் பாதியோட பார்த்தா ஆச்சரியமா இருக்கு என்று இப்படி சுந்தரம் சுவாமிகளுக்கு தோத்திரம் பண்றார். அவருடைய சரித்திரம் பெருசு, அவருடைய சரித்திரம் பெருசு. காலையினாலே அப்படிப்பட்ட சுந்தர சுவாமிகளுக்கு நமஸ்காரம். வரந்தீடு பொய்கம் நிரம்ப. இந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு கேட்டு பற்றி எழுதிக்கலாமா? ஞாபகம் வருதா வரலையா? பாடம் பண்ணலாம் எழுதிக்கலாம் ஞாபகம் வருதா வரலையா? வருதுன்னாவது சொல்லுவோம், நீங்களா சொல்லலை, வருதுன்னாவது சொல்லுவோம். அதுக்கே ஒரு பலன் உண்டு, அதுக்கு மார்க் போடுவார் உண்டா இல்லையா? நீங்கள் ஆமோதிக்கிறீங்க பாரு, அதுக்கு அவ்வளோ உசத்தின்னு சொல்கிறேன். பாட்டு எவ்வளவுப்பா, சின்ன பாட்டு. ஒரு சின்ன டப்பாவில் வைரத்தை போட்டு வச்சாப்புல, சின்ன டப்பாவில் வைரம் போட்டு வச்சா டப்பா சின்னது, உள்ளுக்கு இருக்கிற பொருள் சின்னதா, 10 ரூபா 5 ரூபாயா பொருள், டப்பா சின்னதா இருக்கு, அதுக்குள்ள வைரத்தை போட்டு வச்சோம்னு வச்சுக்கோ, அது அதனுடைய பெருமையை சொல்லி முடியுமா? அது போல பாட்டு சின்னது, அதுக்குள்ள சமாச்சாரம் எப்படி? வரந்திடு பொய்கம் நிரம்ப மற்றவன் உறைந்திடு முதலை வந்துதிப்ப அன்னதால் இறந்திடு மக வளர்ந்து எய்த பாடல் ஒன்று அறைந்திடு சுந்தரன் அடியினை போற்றுவா. நம்ம பார்வதி பதையே என்பது இப்படி சுந்தர சுவாமிகள் தோத்திரம். அதற்கு மேலே அடுத்தாற் போல வருவது மாணிக்கவாசகர் தோத்திரம். மாணிக்கவாசகர் தோத்திரம். அடுத்தது மாணிக்கவாசகர் சமயாச்சாரியர் 4 வருஷம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். ஞான சம்பந்தர் ஞானத்தில் கிரிய, திருநாவுக்கரசர் ஞானத்தில் சரியை, சுந்தரர் ஞானத்தில் யோகம், மாணிக்கவாசகர் ஞானத்தில் ஞானம். மாணிக்கவாசகர் திருவாரூரில், மதுரைக்கு பக்கத்தில் திருவாரூரில் அவதாரம் பண்ணினவர். பிராமண குலத்தில் அரிமர்த்தன வாணத்துக்கு மந்திரியாக இருந்தவர், முதலமைச்சராக இருந்தவர். அவருக்கு முதலமைச்சராக இருக்கும்போதே சாமி மேலே என்ன வந்துருச்சு, எப்போது சாமியை சேருவது அப்படின்னு. அதுக்கு மேலே குதிரை வாங்க போச்சோன்னா குதிரை வாங்க போனார். திருப்பெருந்துறையில் சிவபெருமான் இவரை ஆண்டு கொள்வதற்காக தேசிகனாக வந்து எடுத்துள்ளார். தட்சணாமூர்த்தமாக தட்சணாமூர்த்தி இருக்கார்லவா, அந்த திருக்கோலத்திலேயே எழுந்தருள் இருந்தார். யாருக்கு? மாணிக்கவாசகருக்கு அருள் பண்ணுறதுக்காக. இப்படி சிவபெருமான் ஒரு மனிதருக்கு அருள் பண்ணுவதற்காக அவரே இந்த மாதிரி திருக்கோலத்தில் ஜனகாதி முனிவர்களுக்கு, இப்படி கைலாயத்தில் பிரம்மபுத்திரர்கள் அவங்க தேவர்கள், அவர்களுக்கு வந்து இப்படி காட்சி கொடுத்து உபதேசம் பண்ணிய அந்த மூர்த்தமே வந்து மாணிக்கவாசகருக்கு வந்துருச்சு. திருப்பரந்துரை அவருடைய அருள் இல்லை, அவருடைய அருள் போகாதவங்களாம் பூங்கும். சிவஞான போதமுடன் சிறந்த அடையாளம். சிவஞான போதம், இந்த கையில் சிவஞான போதம், சிவஞான போதம் சொல்லி பிடிக்கல நூல். சிவஞான போதம், சிவஞான போதமுடன் சிறந்த அடையாளம். திருநீற்று கோலமணி சிவந்த திருமேனி, சிவந்த திருமேனி. நவகோடி மதியுதித்தல் என்ன பிரகாசம் சாமியோட திருமேனி. 9 கோடி சந்திரன் உதிச்சா இப்படி, பூர்ணச்சந்திரன் உதிச்சா இப்படி இருக்குமோ அது போல திருமேனியா. நவகோடி மதியுதித்தல் என்ன பிரகாசம். நல்ல குறுந்தடி நீழல் மாதவர்கள் சூட, குருந்த மரத்துக்கடியில சிவஞான தேசிகனாய் தென் திசையை நோக்கி திருவாத ஊரன்றான் வருவான் என்று எண்ணி. திருவாத ஊரன் இந்த வழியில தான் வருவேன் அப்படின்னு அவரு வருகிற வழியில இவர் உட்கார்ந்து இருந்தார். யாரை பிடிக்கிறதுக்கு? திருவாத ஊரரை பிடிக்கிறதுக்காக. குதிரை வாங்க இந்த வழியில தான் வருவான் அப்படின்னு அந்த வழியில உட்கார்ந்து இருந்தார்.
அப்படின்னா எவ்வளவு பிரிய இருக்கும் அந்த திருவாத ஊரர் மேலே மாணிக்க சிவபெருமானுக்கு. அதனால திருவாத ஊரன் தான் வருவான் சிவஞானம் கொடுப்பதற்கு. எதுக்கு வருவான்னு உட்கார்ந்துருந்தாரு? கொடுக்கறதுக்காகும். எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பான். எதுக்கு? வாங்குறவன் போய் காத்துக்கிட்டு இருப்பான் கொடுக்குறவனுக்கு. இந்த மாதிரி நீ வெள்ளிக்கிழமை 7 மணிக்கெல்லாம் அங்கே இருக்கணும், வந்துடு, உனக்கு ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆள் சொன்னான்னு வச்சுக்க, இவன் 6 மணிக்கே போயிடுவான். அவர் சொன்ன நேரத்துக்கு நம்ம இருந்தால் தான் காரியம் முடியும்னு வாங்குறவன் காத்துக்கிட்டு இருப்பான். கொடுக்குறவன் 7:30 மணிக்கு கூட வரலாம். 7 மணிக்கு வச்சோன்னாங்க நீ 7:30 மணிக்கு கூட வருவான், 8 மணிக்கு கூட வருவான். அவன்கிட்ட கோவிச்சுக்க முடியாது, காரியம் முடியணும். இல்லை, வாங்குறவன் காத்துக்கிட்டு இருப்பேன். இங்கே கொடுக்குறவன் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். முன்னாடி கொடுக்குறவராகி சிவபெருமான் வந்து காத்துக்கிட்டு இருக்காரு. சிவஞானம் கொடுப்பதற்கு காத்திருந்து தந்தான். சிவஞானம் அதுவும் அற்ப பொருள் அல்ல. சிவஞானம் கொடுப்பதற்கு காத்திருந்து தந்தான். திருவாத ஊரனுக்கு அதிக சிவயோகம். திருவாத ஊரனுக்கு அதிக சிவம் என்பது வாத ஒரு வள்ளல் என்கின்ற ஒரு நூல். அதையினாலே அப்படி எழுந்தருளி இருந்தார். இவர் போனார், பொருளை எல்லாம் பாத காணிக்கையா வச்சாரு. குதிரை வாங்க போன பொருளை கண்டாரு, அழுதாரு. கண்டாருப்பா, பெரிய சரித்திரம் சுருக்கமாக சொல்லிடுறேன். கண்டாரு, குருவடிவாக இருந்ததை கண்டாரு, அழுதாரு, பொருளை எல்லாம் வச்சாரு. குதிரை வாங்க பணத்தை எல்லாம் கொண்டு வந்த பணத்தை எல்லாம் வச்சாரு, அழுதாரு. வேற ஒன்றும் கேட்கல. சரி, இவன் நல்லா சிக்கிக்கிட்டான்னு சிவபெருமானுக்கு ரொம்ப சந்தோஷம். முதலமைச்சர் சிக்கிக்கிட்டார். உபதேசத்தை பண்ணி வச்சார். சூக்கம் பஞ்சாச்சரம், முத்தி பஞ்சாச்சரம்னு அது உபதேசம் பண்ணி வச்சாரு. பண்ணி வச்ச உடனே எல்லாம் மறந்துட்டாரு. சிவனை தவிர வேற ஒன்றும் தெரியல. யாருக்கு? முதலமைச்சருக்கு, பாண்டிய நாட்டு முதலமைச்சருக்கு சிவபெருமான் அழுதாரு. அவருக்கு தீட்சையை பண்ணி வச்சாரு. தீட்சையில புத்தி பஞ்சாக்கரத்தை உபதேசம் பண்ணார். யார் பண்ணது? சிவபெருமானே உபதேசம் பண்ணினார். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றவர்களுக்கெல்லாம் வெவ்வேறு வடிவங்களில் வந்து பண்ணினாரு. சிவபெருமான் நேரா வந்து பண்ணினார். அப்படி உபதேசம் பண்ணி வச்ச உடனே என்ன ஆச்சு? அந்த வார்த்தையை கேட்ட உடனே என்ன ஆச்சு? மாணிக்கவாசகர் என்ன ஆயிட்டாரு? எல்லாம் மறந்துட்டார். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனுக்கு வண்ணம் கேட்டாள், பின்ன அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்த அவனுக்கே பிச்சையானாள். அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். தன்னுடைய சுற்றத்தாரெல்லாம் மறந்துட்டார். அகன்றால் அகலெடுத்தார் ஆசாரத்தை. அரசனை மறந்தாரு, கூட வந்தவர்களை மறந்தாரு, தான் மந்திரிங்கிறத மறந்தாரு, குதிரை வாங்க வந்தவங்கிறத அதெல்லாம் மறந்துட்டார். எல்லாம் மறந்துட்டார். சிவனை தவிர அவர் ஒன்றும் தெரியல. அன்னையை அத்தனை அன்றே நீத்தாள், அகன்றால் அகலத்தார் ஆசாரத்தை. தன்னை மறந்தாள், தன்னையே மறந்துட்டார். தன்னை மறந்தாள், தன் நாமம் கட்டாள். அவருக்கு வாதபுரன் பேரு மாறி என்ன பேர் கொடுத்தாரு? மாணிக்கவாசகன் பேர் கொடுத்தார். தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாள் என்பது அப்படி திருத்தாண்டம். ஆகையினால இப்பொழுது என்னாச்சு? மாணிக்கவாசகர் சிவமாயிட்டார். நவமாய செஞ்சுடன் நவகுதன் நாமொழிந்து சிவமானவா பாடி தெள்ளேனம் கொடுத்தாவும். நமச்சிவாய வாழ் நாதந்தாள் வாழ்கன்னு பாடினாரு. நல்லா பாடினேன், பாட்டு நல்லா இருக்குறா, அதனால உனக்கு மாணிக்கவாசகன்னு பேர் கொடுத்தேன். உன் சொல்லெல்லாம் மாணிக்கம் போல இருக்கிறது, உன்னுடைய வார்த்தையெல்லாம் மாணிக்கம் போல இருக்கிறது. மாணிக்கத்துக்கு மேலே உசந்தரத்தனம் இருக்குதா? இல்லை, திருவாசத்துக்கு மேலே உயர்ந்த நூல் இருக்குமா? அப்படி சொல்லு. அதனால உனக்கு மாணிக்கவாசகன்னு பேர் கொடுத்தாரு. பழுதில்லாத சொல் மணியனை பற்றி செய்து அன்பு முழுதுமாகிய வடத்தினால் முறை தொடுத்து அலங்கல் அலங்கல்லாம் மாலை, திருவாசகமாகிய மாலை அழுது சாத்த அன்பருக்கு அகமகிழ்ந்து ஐயர் வலுவிலாத பேர் மாணிக்கவாசகன் என்றார். மாணிக்கவாசகன் என்ற தீட்சா நாமத்தை கொடுத்தாரு. அதன் பிறகு அயால பெரிய கதை, நிறைய குதிரையாக்குனாரு. அப்புறம் குதிரையை நிறையாக்குனாரு, மண்ணுக்கு வந்தாரு, பெரிய கதை. அந்த கதையெல்லாம் அதெல்லாம் தனியாக நீங்கள் கேட்கணும். அப்படியான பிறகு அப்புறம் கடைசியாக சிதம்பரத்துக்கு வந்து தங்கிக்கிட்டாரு. தில்லைக்கு வானாரு, தில்லைக்கு வந்துட்டாரு, அங்கே இருந்தார், தில்லைக்கு வந்து இருந்தார். அப்படி இருக்கிற காலத்தில் இலங்கைக்கு சிவனடியார், இங்கே இருந்த சோழ நாட்டில் இருந்த சிவனடியார் ஒருத்தர் எல்லா ஊர்லேயும் சமயம் எப்படி இருக்குன்னு, சைவ சமயம் எப்படி இருக்குன்னு ஒரு சிவனடியார் பார்த்துக்கிட்டு போனாராம். ஒவ்வொரு ஊர்லேயும் சமயம் எப்படி இருக்குது. சாதி நல்லா தெரியுது, சமயம் தெரியல. சாதி தெரியுது, சமயம் தெரியல. சமயம் தெரிஞ்சால் உருப்படி ஆகலாம், சாதி தெரிஞ்சதுனால உருப்படி ஆகிட முடியாது. சாதினால என்ன கிடைக்காது. வசந்த சாதியாக இருந்தால் கர்வம் வரும். தாழ்ந்த சாதியாக இருந்தால் என்ன பண்ணுவேன்? நம்ம மாத்திரம் நான் தாழ்ந்த சாதியோ, நம்ம அவனுக்கு மேலே இருக்கணும், அவனோட உட்காரணும், அவனோட பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் வீட்டில் போட்டு கிடந்து இப்படி வந்துடுவான். இவனுக்கு இப்படி ஆக வரும், அவனுக்கு அப்படி ஆக வரும். உசந்த சாதின்னா அவன் வந்து யாரையும் மதிக்க மாட்டான். இவன் தாழ்ந்த சாதி நினச்சி நம்ம உசரணும்னு சொல்லி இவனுக்கு ஆணவம் வரும். இவன் இந்த நிலையில் இருக்க மாட்டான், அவன் அந்த நிலையில் இருக்க மாட்டான். சாதியினால சாதி இருக்க வேண்டியதான், அவன் ஜாதி ஆசாரம் இருக்கணும், அது வேற. சாதியினாலே திருவருளை அடைய முடியாது. சமயத்தை தெரிந்து அதிலே நல்ல சமயத்தமாகிய சைவ சமயத்தை தெரிந்து அதிலே நின்று பத்தி பண்ணினா அருளை பெறலாம். அருமை அருமை அருமை. சும்மா மனுஷன் பிறக்கிறது எல்லாத்துக்கும் புது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையால்
பிறப்புக்கு எல்லா இருக்கு. ஆடு மாடு நாய் நரி மனுஷன் எல்லாம் ஒரு மாதிரி தான் பிறக்கிறான். என்ன இருக்குதுல? பிறப்புக்கு எல்லா உயிருக்கும் சிறப்பு வா, எல்லாருக்கும் சிறப்பு ஒரு மாதிரியாக இருக்காது. செய்தொழில் வேற்றுமையால் அவன் செய்கின்ற செயலாலே உயர்வு தாழ்வு. செய்தக்க அல்ல செயக்கடும், செய்தக்க செய்யாமையானுங்களும் என்பார் திருவள்ளுவர். ஆகையினாலே அப்படி போனார். சமயம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு போனார். அந்த சிவனடியார் இலங்கைக்கு போனார். இலங்கைக்கு போனால் அங்கே எல்லாம் புத்த சமயம், அங்கே எல்லாமே புத்தர். அங்கே போகிற இடமெல்லாம் அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அந்த சிவனடியார் போன சிவனடியார் இலங்கையில் போகிற பக்கமெல்லாம் பொன்னம்பலம் பொன்னம்பலம்னு சொன்னார். போகிற பக்கமெல்லாம் உட்கார இடம் போகிற இடம் பொன்னம்பலம் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனார். இதை கேட்டு அந்த புத்தர்களுக்கு பொறுக்கலை. பொறுக்காமையினாலே அந்த புத்தர் ராஜா கிட்ட போய்க்கணும். அங்கே ராஜாவும் புத்தன் கேட்டவெல்லாம் அங்கே போய்க்கணும். அந்த மாதிரி ஒரு சைவம் வந்திருக்கிறான், திருநீர் பூஜிருக்கான், உத்தராட்சம் போட்டிருக்கிறான், பொன்னம்பலம் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம புத்தனுடைய பேரை சொல்லாமே, நம்ம ஊரில் புத்தன் பேரை தானே சொல்லணும். எங்கள் இலங்கையில் பொன்னம்பலம் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லணும்னா அந்த ராஜா உடனே அவன் கூட்டிகிட்டு வர சொல்ல முடியும். போய் கூட்டிகிட்டு போனாங்க. போய் உட்கார்ந்தோம். இன்னும் பொன்னம்பலம்ங்கிறியாமே, என்ன சமாச்சாரம் அப்படின்னு. ஆமாம், பொன்னம்பலம் என்கின்ற சோழ நாட்டிலே ஒரு தலம் இருக்கிறது. அது சிதம்பரம் என்று சொல்லுவார்கள். சுவாமி ஆடுகின்ற அந்த இடத்துக்கு பொன்னம்பலம். சிதம்பரத்திலே அந்த பொன்னம்பலத்திலே தான் சுவாமி ஆனந்த தாண்டவம் பண்ணுகிறார். பிரமேந்திராதி தேவர்களாலையும் காண முடியாதவராகிய சிவபெருமான் பதஞ்சலி வியாக்கரபாதனுடைய செய்த தவத்தினாலே அவர்களுக்காக ஆனந்த தாண்டவத்தை ஆடுகிறார். அந்த தலத்தை கண்டவர்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கும். தரிசனத்தினால மோட்சம் கொடுக்கிற தலம் அந்த சிதம்பர தலம். அப்பேற்பட்ட தலம் இருக்கிறது. அந்த தலத்தை கேட்பதற்கு புண்ணியம் இருக்கணும், தரிசிப்பதற்கு புண்ணியம் இருக்கணும். பொன்னம்பலம் என்று சொன்னால் ஒரு தடவை சொன்னால் பஞ்சாட்சரத்தை 21,600 தடவை சொன்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு அந்த அடியார் சொன்னாருப்பா. பொன்னம்பலம் என்று ஒரு தடவை சொல்லிவிட்டா பஞ்சாட்சரம் உசந்தது அல்லவா? அந்த பஞ்சாட்சரம் 21,600 தடவை சொன்ன பலன் கிடைக்கும். தெற்குஞ் செடில திருமுடியார் இருதாள் கருதாட்சி மனமன் வாக்குஞ்செயலும் கொடியோரும் ஒருகார் பொன்னம்பலமின் ஆக்கந்தரு அஞ்செழுத்து 21,600 நாக்கொண்டு உரைக்கும் அதற்கு நிகர் என்றான் குன்றான் நற்புகளான் என்பது திருவாதூரடிகள் புராணம். கடவுள் மாமூர் பாடியது. அப்படின்னு கேட்ட உடனே அந்த புத்த ராசாவுக்கும் புத்தர்களும் ரொம்ப எரிச்சம் வந்துருச்சு. அது என்ன, எங்கள் புத்தனை விட உசந்த சாமியா? அது எப்படி புத்தனை விட உசந்த சாமியா அப்படின்னா உடனே போய் அந்த பொன்னம்பலத்தில் எங்கள் புத்தனை பிரதிஷ்டை பண்ண போகிறேன். அந்த ராசாவை எடுத்து வச்சுட்டு எத்தனையோ காலமாக சிதம்பரத்துக்கு சத்து இருக்கிறையா. இப்போ இருக்கிறான், அப்போ இருந்துருக்குறாப்பா சிதம்பரத்துக்கிட்டேன். வேற சும்மா கிடக்கிற கோயிலில் இப்போ உங்களுக்கு இல்லாமல் கிடக்கிற கோயிலில் ஒருத்தனும் போகிறதில்லை அப்படின்னு என்ன வந்துட்டான் புத்தராசா. உடனே பயணம் தமிழ்நாட்டுக்கு சிதம்பரத்துக்கு பயணம் அப்படின்னா அந்த ராஜா கதை தொடக்க பார்த்தா அதிகோட புறப்பட்டான். புத்த உருவம் முன்னே வந்துட்டான். அந்த புத்தராஜா தன்னுடைய மக ஊமை பெண்ணையும் கூட்டிகிட்டு வந்துட்டான். அங்கே மாணிக்கவாசகர் அங்கே தங்கி இருக்கிறார். அதுக்கு பக்கத்தில் பிச்சாவரம் இருக்குது. அங்கே தங்கி ஒரு வர்ணசாலையில் தங்கி இருக்கிறார் மாணிக்கவாசகர். புத்தன் வந்துட்டான். கோயிலில் இருந்தான், அந்த புலிச்சிரத்தில் இருந்தான், இங்கே இருந்தான். இவனை கண்டு புத்தனை அந்த வேடத்தை பார்த்து இந்த அந்தனர்கள் ஏழை அடியார்கள் எல்லாம் இவன் எதுக்கு நம்ம இடத்துல வந்து இருக்கிறான் உட்கார்ந்துருக்கிறேன் எதுக்கு உட்கார்ந்துருக்கான்னு கேட்டாங்க. அவன் சொன்னான், எங்கள் புத்தனை இங்கே வந்து ஸ்தாபனம் பண்ண போறேன்னு. அந்த அரசனுடைய ஒரு பலத்தினால அவனுடைய ஒரு உதவி இருக்குதா ஆக்கம் அது அப்படின்னு சொன்னார். எங்கள் புத்தனை இங்கே ஸ்தாபிதம் பண்ண போறேன்னு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மனசு சஞ்சலமாக போச்சு. சஞ்சலமாக போன உடனே மற்ற சோழராஜா ஒவ்வொருத்தர் எல்லாத்துக்கும் தகவல் கொடுத்தார்கள். அதற்கு மேலே சுவாமி சொன்னார், இந்த புத்தனை வெல்லுவதற்கு அதில் மாணிக்கவாசகன் வந்தால் வந்து விடுவா, அவனை போய் கூட்டிகிட்டு வாங்கன்னார். புத்தனை உட்கார வச்சு பொன்னம்பல பேரளம்பலத்தில் உட்கார வச்சு அதுக்கு மேலே மாணிக்கவாசகன் அழைச்சிட்டு வந்தாங்க. மாணிக்கவாசகர் அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரி புத்தன் சொல்கிறேன் அப்படி சொன்னோடனே அவனோட வாதம் பண்ணி வெல்லுவதற்கு சுவாமி உங்களை அழைச்சிக்கிட்டு வர சொன்னார்னு சொன்ன உடனே அவர் அவனோட எப்படி பேசுறது அப்படின்னு வந்தார். மாணிக்கவாசகருக்கு மற்ற பேர் மாதிரி பேசலாம் பிடிக்காது. ஞானத்திலேயே இருக்கிறவர் மற்ற பேரோடலாம் பேச பிடிக்காது. பிடிக்குமா? பிடிக்காது. அது சரி சுவாமி உத்தரவு அப்படின்னு சொல்லி வந்தார். வந்து திரை போட்டுக்கிட்டு பேசினார். அவன் முகத்தில் விழிக்கப்படாது. புத்தனுடைய முகத்தில் தீயாரை காண்பது உன் தீரே, தீ மிக்க தீயார் சொல் கேட்பது உன் தீரே என்றார் போல அவன் முகத்தில் விழிக்கப்படாதுன்னு திரை போட்டுக்கிட்டு பேசினார். அப்படி பேசும்போது அவன் சொன்னால் எங்கள் சாமி தான் உயர்ந்தது, புத்தன் தான் உயர்ந்தவன், உங்கள் சாமி அதில் காட்டில் ஆடுற சாமி, சாம்பு பூசுகிற சாமி, எலும்பு மாலையை போட்டுக்கிற சாமி, அப்படி இப்படின்னா சாமியை பற்றி தரக்குறைவாக சொன்னான். அதுக்கு மேலே அயால் இவருக்கு அவனுக்கு பதில் சொன்னார். அயால் உங்கள் புத்தன் அவன் சொன்னான், புத்த மதம் எப்படிப்பட்டதுன்னா புத்தருடைய கொள்கை எப்படிப்பட்டதுன்னா அயால் கணந்தோறும் அறிவு தோன்றி மறையும் அவருடைய கொள்கை. இப்போ இருக்கிற புத்தி அடுத்த நிமிஷத்துக்கு இருக்காடாம் அப்படின்னு அவங்க சொல்லுது. அவன் வந்து அயால் வந்து உயிர்களை கொல்லாதவன் அது புத்தர்கள் கொல்லாதவன்.
ஆனால் தானே இறந்து கிடந்தால் அதை உண்ணலாம். அவர்கள் கொள்கை தானே செத்து கிடக்குன்னு வச்சுக்கப்பா, அதை சாப்பிடலாமா? அவன் கொள்கை புத்த மதத்தினுடைய கொள்கை. உங்களுக்கு எல்லாம் தெரியாது. அப்படிப்பட்ட கொள்கையுடையவன். அதனால இப்படி 21 புத்தர்கள் தாயினுடைய வயிற்றை கிழித்து கொண்டு வெளியில வந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் எங்கள் புத்தர்கள் அப்படின்னு அவனுடைய இதுகளெல்லாம் சொன்னான். அது மாணிக்கவாசர் கேட்டாரு, ஏழு இந்த மாதிரி தானே கிடந்ததே ஒருத்தன் திங்கிறான்னா அவன் எப்படிப்பட்டவனா, இறந்து கிடக்கிற திங்கிறான்னா அவன் எப்படிப்பட்ட புத்தியுடையவனா இருப்பான் அப்படின்னாரு. அதுக்கு மேலே தாய் வயிற்றை கிழித்து கொண்டு பறக்கிறான்னா, பறக்கும் போத தாயை கொலை பண்ணி விட்டு வரான்னா அவன் எப்படா நல்லவன் ஆக முடியும்னாரு. என்றெல்லாம் பலது நிறைய வருது. 2 ஒன்றா சொல்கிறேன். அப்படிலாம் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு அவன் மறுப்பு சொன்னேன், அதுக்கு இவர் மறுப்பு சொன்னார். இப்படி கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தார், ஒரு 1/4 மணி நேரம். அதுக்கு மேலே அவன்கிட்ட பேச பிடிக்கல. யாருக்கிட்ட? புத்தர்கிட்ட பேச பிடிக்கல. நல்லா ஞாபகம் சொல்லுவோம். ஒரு அற்ப பயல்கிட்ட நம்ம சிவபெருமானை இகழ்ந்து பேசுறவன்ட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதா அப்படின்னு நினைச்சாரு மாணிக்கவாசகர். ஏதாவது ஒரு திருப்தியா அவன் சொல்றது ஒரு நல்ல ஒரு தர்க்கமா இருந்தா கூட கேட்கலாம். தர்க்கம் பண்ணல, அவன் குதர்க்கம் பண்றான். தர்க்கமா பேசல, குதர்க்கமா பேசுறான். வேணும்னே நம்ம சைவ சமயத்தையும் சிவபெருமானை இகழ்ந்து பேசுறான். ஆகையினாலே இவன்கிட்ட இனிமேல் நம்ம பேசப்படாது, அவனை பேசாம பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு மாணிக்கவாசகர். அப்படி நினைச்சு என்ன பண்ணாரு தெரியுமா? உடனே சரஸ்வதியை கூப்பிட்டாரு. யாரு? மாணிக்கவாசகர். சரஸ்வதி தானே எல்லாருடைய நாவல் இருந்து பேச வைக்கிறா. அது கூட இதுல வருது, அடுத்தாப்புல வருது. எல்லாருடைய நாவலை யார் இருக்கா? சரி, அவள் இல்லைன்னா பேச்சு வராதல்லவா? அவளை கூப்பிட்டாரு. யார? சரஸ்வதியன்னார். என்ன சுவாமின்னா? யாரு? மாணிக்கவாசகர்கிட்ட. எங்க வீரபத்திர சுவாமி தக்கனுடைய வேள்வியிலுடைய மூக்க அறுத்தார தெரியுமானார். தக்கனுடைய யாகத்துல சரஸ்வதியுடைய மூக்க அறுத்து விட்டார் வீரபத்திரர். நாமங்கள் நாசி சிரம்பரமன் பட திருவாசகம். பின்ன சிவபெருமானை இகழ்ந்து அவனுடைய வேள்வியில் இருந்ததுனால உனக்கு மூக்கு போச்சு இல்லை? சிவபெருமானுடைய வேள்வியிலே சிவபெருமானை இகழ்ந்தவனுடைய யாகத்தில் நீ இருந்தபடியினால் உன்னுடைய மூக்க அறுத்தார்ல. இப்ப சிவபெருமானை இகழ்ந்து பேசுறானே இந்த புத்தே, அவனுடைய நாவலை நீ இருக்கலாமான்னு உடனே புறப்பட்டு சிவபெருமானுடைய ஆணையினால் புறப்பட்டு போயிட்டான். எல்லா புத்தனும் ஊமையாப்பட்டான். எல்லா புத்தனும் தக்கன் கேள்வியில் உன்றன் நாதி தடிந்தது என்று மறந்தையோ முக்கனான் அருள் இல்லை என்றிடு மூக்கர் நாவை நீங்கியே திரு நக்கனார் திரு ஆன ஏகன நாம் அடர்ந்தையும் அஞ்சியும் சரஸ்வதி போயிட்டா, எல்லாம் உமையா போயிட்டேன். அப்படி ஆன உடனே புத்தராசா, இளங்கலிருந்து வந்து புத்தராசா மற்றவர் எல்லாம் கலங்கி போனார்கள். அடாடாடா, இவ்வளவு பெரிய மகானோட நம்ம பேசின தப்பா போச்சு, எல்லாம் உமையா கூட்டமே அப்படின்னு எல்லாம் கவலைப்பட்டு அந்த சமயத்துல இந்த புத்தராசா என்ன பண்ணான்னு தெரியுமா? இது நல்ல சமயப்படான்னு தெரிஞ்சு அவன் பிள்ளைய கூட்டு வந்தா அந்த புள்ள ஊமை. அந்த ராஜாவுடைய இளங்க ராஜாவுடைய புள்ள ஊமை. மாணிக்கவாசகர் வந்து கும்பிட்டு, பெருமானே பேசினவர்களே எல்லாம் ஊமையாக்கிட்டீங்க, பேசாத என் பிள்ளைய பேச வைங்க சார். உடனே அவளுக்கு நயன தீட்சை பண்ணாரு. மாணிக்கவாசகர் நயன தீட்சை பண்ணி அவளை பாட வச்சார். அவள் பாடுறான், ஊமை பொண்ணு பாடுறான். பூசுவதோ வெண்ணீர் பூண்பதும் குங்கரவா பேசுவதும் திருவாயார் மறைபோலும் காணேடி பூசுவதும் பேசுவதும் பூண்பதும் கொண்டென்னை ஈசனவன் உயிர்க்கும் இயல்பானாம் சாளரோ என்பது அந்த திருச்சாளர், திருவாசகத்தில் திருச்சாளர் அந்த ஊர் பண்ண மூலமாக பாடப்பட்டது. அதன் பிறகு அவன் வந்து ரொம்ப பயந்து மகிழ்ந்து இந்த புத்தர்களை மன்னிச்சு அவர்களையும் பேச வைக்கணும் சாமி அப்படின்னு மாணிக்கவாசகர் வேண்டாம். மறுபடியும் அவர்களை பேச வச்சார். அப்புறம் அந்த புத்தனெல்லாம் நாங்கள் பல ஜென்மங்களிலே பண்ணின பாவத்தினால திருநீர் பூசாமல் போனோம் சாமி. திருநீர் பல ஜென்மங்களில் செஞ்ச பாவத்தினால விபூதி பூசாமல் போனோம். பாவம் பண்ண விபூதி பூச மாட்டேன். ஞானசம்பந்தர் சொன்னார்ல, புண்ணியர் பூசு வெந்நீர்னாரு, பாவிகள் பூச மாட்டேன். நாங்கள் பல ஜென்மங்களில் பாவம் பண்ணதுனால விபூதி பூசாமல் பஞ்சாச்சரம் சொல்லாமல் வீணா போனோம் சாமி. நல்லா சொன்னார் கடவுள் மாமி வருவது. மாசிலாத மனத்தினாய் முன மண்ணு தீவினை செய்தலால் ஆசிலாத வெந்நீர் அணிந்து நல்ல அஞ்செழுத்து உரை செய்திடும். பல ஜென்மங்களிலே செய்த பாவத்தினாலே திருநீர் பூசி பஞ்சாச்சரம் சொல்லாம வீணா போனேன் சாமி. திருநீர் பூசி பஞ்சாச்சரம் சொல்லலை, அவன் வீணா போனேன். திருநீர் பூசி பஞ்சாச்சரம் சொல்லலைன்னு வச்சுக்கப்ப அவன் என்ன ஆன? வீணா போனேன். இந்த நாட்டில் பிறந்தும் வீணா போனேன். ஆகையினாலே திருநீர் சாமி அப்படின்னு புத்தகங்கள் எல்லாம் வாங்கி திருநீர் பூசி செய்கிறாங்க. இப்படிப்பட்ட அருஞ்செயலை செய்து அதற்கு மேலே சிவபெருமானே வந்து மாணிக்கவாசகர்கிட்ட நீ பாடின பாட்டெல்லாம் சொல்லு, நான் எழுதிக்கிறேன்னு சிவபெருமானே வந்து எழுதினார். 7 எடுத்தானையும் கொண்டுட்டு சிவபெருமானே திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் சிவபெருமானே எழுதி இவ்வளோ 7 இருக்குது. திருப்பெருந்துறையில் இருக்குது, அங்கே பாண்டிச்சேரி இருக்குது, அம்பலத்தாடி வடக்கில். ஆகையினால சிவபெருமானை எழுதி
மாணிக்கவாசகன் சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையவன் எழுதி கையெழுத்து போட்டு அதை கொண்டு பஞ்சாட்சரப்படியில் வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருந்தார். அந்தரன் வந்து பார்த்தார்கள், ஏடு வந்தது. எப்படி ஏடு வந்ததுன்னு நினைத்தார்கள், சகைத்தார்கள். உடனே சுவாமி அசரீராஜ் சொன்னார், இந்த மாணிக்கவாசகனை கூட்டிகிட்டு வந்து கேளுங்க தெரியும்னார். மாணிக்கவாசகன் அழைச்சிட்டு வந்தாங்க. இது திருவாசகம், இது என்ன பாட்டு, இதுக்கு பொருள் என்னன்னு கேட்டாங்க. இந்த திருவாசகத்துக்கு பொருள் என்னன்னு கேட்டாங்க. அங்கே ஆடுறான அவன் தான் பொருள் காட்டினார். அதுக்கு மேலே அவரை யாரும் பார்க்கல. ஆனி மாதம் மக நட்சத்திரத்தை கை காட்டி தம்முருவம் காட்டாமல் மறைந்தாரை என்பது திருவாதூரில் புராணம். ஆகையினால அப்படிப்பட்ட ஒரு பெரும் சிறப்புடையவர் மாணிக்கவா சுவாமிகள். அந்த வரலாற்றை சொல்லி தோத்திரம் பண்றாரு. கந்தமோடு உயிர்வடும் கணபங்கவன. கணபங்கவன கன நேரத்தில் புத்தி பங்கமா போருமா, அறிவு மாறி போருமா. ஏண்டா கன நேரத்தில் அறிவு மாறிச்சுன்னா எப்படா உங்க தலைவன் நூல் செய்திருக்க முடியும்? ஒரு நூல் எழுதுறதுன்னா அடிக்கடி புத்தி மாறி எப்படி நூல் எழுத முடியும்? கணபங்கவன சிந்தைகள் சாக்கியர் தயங்க மூகராய் மூகன ஊமை. சாக்கியர்னா புத்தர்கள். சாக்கியர் தயங்க மூகராய் முந்தொரு மூகையை மொழிவித்து அந்த ஊமை பண்ண பேச வச்சு மொழிவித்து எந்த வாழ் சிவருமானத்துல வந்திடும் அடிகளை வணக்கம் செய்யும். இதான் பாட்டு. மாற்றி மாணிக்க வந்தர் தோத்திரம். கந்தமோடு உயிர்வுடன் கணபங்கவன சிந்தைகள் சாக்கியர் தயங்க மூகராய் முந்தொரு மூகையை மொழிவித்து எந்த வாழ் வந்திடும் அடிகளை வணக்கம் செய்வான் என்பது மாணிக்கவாசகர் தோத்திரம். ஆகையினால பிரிவுகளை இப்படி நம்முடைய சமயாச்சாரிகள் அளவில்லாத பெருமையுடையவர்கள், அளவில்லாத அருளுடையவர்கள், அளவில்லாத இரக்கமுடையவர்கள். நம்ம அளவில்லாத பெருமையுடையவர்கள், அளவில்லாத அருள் பெற்றவர்கள், அளவில்லாத இரக்கத்தினாலே அப்படி தமிழை பாடி சிவபெருமான கண்டு அந்த அனுபவத்தை தமிழில் நமக்கு பாட்டாக பாடி கொடுத்துருக்கா. அப்படிப்பட்ட புண்ணியவான்கள் அந்த சமயாச்சன் 4 பேரும். அதனால சைவத்தின் மேல் சமய வேறு இல்லை, அதில் சார் சிவமான் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைன்னு நான்மறை செம்பொருள் வாய்மவியத்தை சீர்திரு தேவாரம் திருவாதம் உய்வத்தரச் செய்த 4 பொற்றாளியும் உயிர் துணையும் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாரே கந்தனந்தென்று துணை நாடும் கண்டு கொண்டன்பு சுடுவேனோ தஞ்சியும் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கில் சிவை பாலா செந்திலங்கண்டி கதிர்வேலா தென்பரம் குன்றில் திருமாளே தென்பரம் குன்றில் பெருமாளே. நம பார்வதி பதே. கச்சியப்பர் திருவடி வாழ்க வாழ்க வாழ்க.